إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது வல்லவன் ரஹ்மானின் வார்த்தை என்றும் நடைமுறைகளில் சிறந்தது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை என்றும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளுக்கு பின்னால் மார்க்கத்தில் புதிதாக புகுத்தப்பட்டவைகள் கர்மங்களிலே மிக மோசமானவைகள் பித்அத்துகள், எல்லா பித்அத்துகளும் வழிகேடுகள், எல்லா வழிகேடுகளும் மனிதனை நரகத்துக்கு இட்டு செல்லும் என்று சொன்னவனாக இச்சொற்பொழிவை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, வல்லவன் ரஹ்மானின் பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை படிப்பதற்காக வேண்டி குர்ஆன் ஹதீஸிலிருந்து ஒரு சில விடயங்களை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி நாமெல்லாம் இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கின்றோம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். அல்லாஹ் யாருக்கு நலவை நாடுகின்றானோ அவனுக்கு மார்க்கத்திலே விளக்கத்தை கொடுப்பதாக சொன்னார்கள். எனவே ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் அருள் புரிய ஆரம்பித்து விட்டால், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் இரக்கம் காட்ட ஆரம்பித்து விட்டால், அந்த மனிதனுக்கு அல்லாஹ் செய்கின்ற மிகப்பெரிய பாக்கியம் அவனுடைய மார்க்கத்திலே குர்ஆன் ஹதீஸிலே விளக்கத்தையும் தெளிவையும் கொடுப்பதுதான். அந்த அடிப்படையில் இன்றைய இந்த நிகழ்ச்சியினூடாக குர்ஆனிலிருந்து நபிகளாருடைய சுன்னாவிலிருந்து ஒரு சில விடயங்களை படிக்கிறோம், கேட்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ் எங்களோடு இரக்கப்பட்டிருக்கின்றான், அவனுடைய கருணை பார்வையை எங்கள் மீது பார்த்திருக்கிறான் என்பதை புரிந்து கொண்டு இந்த சந்தர்ப்பத்தை தந்த அல்லாஹுவுக்கு நன்றி செலுத்தும் முகமாக இந்த இடத்தில் என்ன சொல்லப்படுகிறது என்பதை காது தாழ்த்தி கேட்டு, சொல்லப்படக்கூடிய செய்திகள் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் நேர்பட்டு வரக்கூடிய நிலையில் முடியுமான அளவு எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அமுல்படுத்தி, நாங்கள் எவற்றையெல்லாம் வாழ்க்கையிலே அமுல்படுத்துகிறோமோ அவைகளை அடுத்த சகோதர சகோதரிகளுக்கு எடுத்து சொல்லிக் கொடுக்கின்ற நல்ல மனிதர்களாக வாழ்ந்து நல்லவர்களாக மரணிக்க முயற்சி செய்ய வேண்டும். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, குழந்தை வளர்ப்பு என்று வருகின்ற பொழுது குழந்தைகளை வளர்ப்பது ஆண்கள் பெண்களாகிய பெற்றோர்களுடைய பொறுப்பாக இருந்தாலும் அதில் குறிப்பாக ஈடுபடுவது என்பது அந்த கடமை பெண்களை தான் அதிகம் சாரும் என்பதை ஒருபோதும் நாங்கள் மறந்துவிடக் கூடாது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வல் மர்அத்து ராஇயத்துன் ஃபீ பைத்தி ஸௌஜிஹா. ஒரு பெண்ணை பொறுத்தவரையில் அவள் தன்னுடைய கணவனின் வீட்டுக்கு பொறுப்புதாரி என்று சொன்னார்கள். வஹிய மஸ்ஊலத்துன் அன் ரஇயத்திஹா. அவள் அவளுடைய அந்த பொறுப்பை எப்படி செய்தாள் என்பதை பற்றி மறுமையிலே விசாரிக்கப்படுவாள் என்று சொன்னார்கள். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே,
ஒரு பெண்ணுக்கு சமூக பொறுப்புகள் இல்லை. வீட்டுக்கு வெளியே அவளுக்கு கடமைகள் கிடையாது. ஒரு பெண்ணுக்குரிய கடமை என்பது கணவனுடைய வீட்டுக்குள் அந்த வீட்டின் காரியங்களை பராமரிப்பதில், கணவனுடைய உரிமையை பாதுகாப்பதில், கணவனுடைய சொத்துக்களை பாதுகாப்பதில், கணவனுடைய பிள்ளைகளை பாதுகாத்து வளர்ப்பதில் தான் இருக்கிறது. அந்த பொறுப்பிலே அவள் துஷ்பிரயோகம் செய்தால், அந்த பொறுப்பிலே அவள் பொடுபோக்கு செய்தால், அவள் நிச்சயமாக மறுமை நாளையிலே விசாரிக்கப்படுவாள். அன்பார்ந்தவர்களே, அந்த அடிப்படையில் பெண்கள் அவர்களுடைய அந்த பொறுப்பை விளங்க வேண்டும். பெண்களுக்கு வீட்டுக்குள் இருக்கின்ற பொறுப்பிலே மிக பிரதானமானது பிள்ளைகளை வளர்ப்பதுதான். ஆணுடைய பொறுப்பு இருக்கிறது. மனைவி பிள்ளைகளை வளர்ப்பதற்கு, ஒரு தாய் பெண் பிள்ளைகளை வளர்ப்பதற்கு கணவன் என்ற அடிப்படையில், தந்தை என்ற அடிப்படையில் ஆண் பெரிய ஒரு பங்கு செலுத்த வேண்டும். ஆனால் நேரடியாக அந்த பொறுப்பு பெண்களை சாரும். ஏனென்று சிந்தித்து பாருங்கள், பெண்களுக்கு ஏன் இந்த பொறுப்பு? கணவனை பொறுத்தவரையில், ஒரு ஆண்மகனை பொறுத்தவரையில் அவர் அந்த வீட்டுக்கு உழைக்க வேண்டிய கடமை இருக்கிறது, வீட்டை பராமரிக்க வேண்டிய கடமை இருக்கிறது. அது அல்லாமல் பொருளாதாரத்தை தேட வேண்டிய ஒரு கடமை இருக்கிறது. அவர் கட்டாயம் வெளியேறி செல்ல வேண்டும். சமூக பொறுப்புகள் இருக்கின்றன. பள்ளிகளை நிர்வகிப்பதாக இருக்கலாம், அல்லது மதரசாக்களை நிர்வகிப்பது, பாடசாலைகளை நிர்வகிப்பது, இதுவெல்லாம் ஒரு ஆண்மகனுடைய கடமை. எனவே அவர் வீட்டை விட்டு வெளியேறி செல்வார். அது அவருக்கு கட்டாயமான நிலையாக இருக்கும். எனவே வீட்டுக்குள் இருந்து கொண்டு பிள்ளைகளை பராமரிக்க வேண்டிய கடமை பெண்களுடைய கடமைதான். எனவே இந்த பொறுப்பை விளங்க வேண்டும். இன்னைக்கு நிறைய பெண்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னா, நாங்க வீட்டுக்குள்ளே முடங்கி இருக்கிறாரா, அவங்க ரோட்டுக்கு போக ரெடி ஆகிறாங்க, அவங்க பஜாருக்கு போக ரெடி ஆகிறாங்க. உழைக்கிறோம் என்ற போர்வையில, சம்பாதிக்கிறோம் என்ற போர்வையில பிள்ளைகளை கணக்கெடுக்காம வெளியே போக ஆரம்பிச்சிடுறாங்க. தாய்மார்களே, சகோதரிகளே, நீங்கள் பொருளாதாரத்தை தேடவில்லை, நீங்கள் சமூக கடமைகளிலே ஈடுபடவில்லை, நீங்கள் வெளியே போய் ஒரு மதரசா நடத்தல அல்லது ஒரு பாடசாலையை நிர்வகிக்கல, அல்லாஹ் உங்களை குற்றம் பிடிக்க மாட்டான். இந்த பொறுப்பை விளங்குங்க. அல்லாஹ் உங்கள்கிட்ட கேட்கிற கேள்வியும், நீங்கள் குற்றம் பிடிக்கப்படுகிற இடமும் உங்களுடைய வீட்டுக்குள் தான் இருக்கிறது என்பதை ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. எனவே ஒரு ஆணை பொறுத்தவரையில் அவன் மீது இருக்கின்ற கடமைகளும் சுமைகளும் அதிகம். பெண்ணை பொறுத்தவரையில் அவளுக்கு இருக்கிற கடமையும் சுமையும் வீட்டோடு சுருங்கியது என்பதை மறந்துவிடக் கூடாது. எனவே முதலாவது ஒரு பெண்மணி தன்னுடைய வீட்டுக்கு பொறுப்புதாரி என்பதை விளங்கிக் கொண்டு அந்த பொறுப்பிலே உண்டான பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்ற அந்த பகுதியை சரியாக விளங்க வேண்டும். இது முதலாவது புரிய வேண்டிய பகுதி. இரண்டாவது, பிள்ளைகள் என்பவர்கள் யார்? சாதாரணமா எங்கட நிலைப்பாடு, பிள்ளைகள் என்பது வெறுமனே எங்களுடைய சந்தோஷத்துக்கான ஒரு வெளிப்பாடு, எங்களுடைய மகிழ்ச்சிக்கான ஒரு வெளிப்பாடு, வெறுமனே உலக மட்டத்தில் கண்குளிர்ச்சி அடைவதற்கான ஒரு வெளிப்பாடு. இதைத்தான் நானும் நீங்களும் விளங்கி வைத்துக் கொண்டிருக்கிறோம். பிள்ளைகள் என்பவர்கள் எங்களுடைய சந்தோஷம், எங்களுடைய மகிழ்ச்சி, எங்களுடைய கண்குளிர்ச்சி அதிலே இருக்கிறது என்பதில் சந்தேகம் இல்லை. ஆனால் இந்த சந்தோஷம், இந்த மகிழ்ச்சி, இந்த கண்குளிர்ச்சி வெறுமனே எங்களுடைய இஷ்டப்படி, எங்களுடைய விருப்பப்படி இருக்கக்கூடாது. இந்த குழந்தைகளை எங்களுக்கு தந்தவன் யார்? அவனுடைய விருப்பப்படி இருக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, பிள்ளை பாக்கியம் என்பது அல்லாஹ் விரும்பிய மனிதர்களுக்கு கொடுக்கின்ற ஒரு பாக்கியம். இதை மறந்துடாதீங்க. இதனுடைய பெறுவதையை போய் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள்ட்ட கேட்கணும். நாங்க சொல்லுவோம் மலடுகள் சொல்லுவோம். நாங்க கேவலப்படுத்துறதுக்கு சொல்லக்கூடாது, கேவலப்படுத்துறதுக்கு, அசிங்கப்படுத்துறதுக்கு ஒரு நாளும் அந்த வார்த்தையை பாவிக்க கூடாது. ஏன்? அல்லாஹ் அவன் விரும்புகிற மனிதர்களை ஏதோ நலனுக்காக மலடுகளாக ஆக்கி விடுகிறான். அது ஆண்களையும் இருக்கலாம், பெண்களையும் இருக்கலாம். பெண்கள்கிட்ட மட்டும்தான் மலட்டுத்தன்மை இருக்குதுன்னு நினைச்சிடக்கூடாது, ஆண்களுக்கிட்டம் இருக்குது. பிள்ளை பெறுவதற்கு சக்தி இல்லாத ஆண்களால் பிள்ளை பெற முடியாது. ஆனால் அந்த பழியை சுமப்பவள் பெண்ணாக இருப்பாள், ஆனா காரணம் ஆணாக இருப்பான். எனவே மலட்டுத்தன்மை என்பது பெண்களுக்கு மட்டும் சொந்தமானதல்ல. நல்லா விளங்கிக்கங்க. அல்லாஹ் எனக்கு ஒரு குழந்தையை தருகிறான் என்றால், ஒரு பிள்ளையை தருகிறான் என்றால், இது அல்லாஹ்வுடைய நாட்டப்படி தருகிறான். இது எங்கட கெட்டித்தனம் அல்ல.
அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லும் பொழுது யஹபு லிமன் யஷாஉ இனாசன் வ யஹபு லிமன் யஷாஉ ذுகூர், அல்லாஹ் அவன் நாடியவர்களுக்கு பெண் பிள்ளைகளை கொடுக்கிறான், அவன் நாடியவர்களுக்கு ஆண் பிள்ளைகளை கொடுக்கிறான். அவ் யுஸவ்விஜுஹும் ذுக்ரானன் வ இனாஸா, அல்லாஹ் அவன் நாடுபவர்களுக்கு ஆண் பிள்ளைகளையும் பெண் பிள்ளைகளையும் கலந்து கொடுக்கிறான். வயஜ்அலு மன் யஷாஉ அகீமா, அல்லாஹ் அவன் நாடியவர்களை குழந்தை பாக்கியமற்றவர்களாக மலடுகளாக ஆக்கி விடுகிறான் என்று சூரத்து ஷூராவுடைய 50, 49, 50வது வசனங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இந்த அடிப்படையை சரியா விளங்கினா குழந்தை பாக்கியம் என்பது அல்லாஹ் தரக்கூடிய மிகப்பெரிய ஒரு அருள். யஹபு என்று அல்லாஹ் சொல்கிறான். ஹிபத் என்றது கொடையா கொடுக்கிறது, விரும்பி கொடுக்கிறது. எனவே குழந்தை பாக்கியம் என்பது அல்லாஹ் அவனாக விரும்பி தருகிற ஒரு பாக்கியம். எனவே நாங்க முதலாவது விளங்கணும், எனக்கு ஒரு புள்ள கிடைக்குதா அல்லாஹ் அவன் விரும்பி தந்திருக்கிறான். எனவே எனக்கு குழந்தை பாக்கியத்தை தந்த அல்லாஹ் எப்படி நான் அதை வைத்து சந்தோஷப்பட வேண்டும் என்று விரும்புகிறானோ அந்த அடிப்படையில் நான் சந்தோஷப்பட வேண்டுமே அல்லாமல் அந்த ரப்பு கோபப்படுகின்ற விதத்தில், அந்த ரப்புக்கு வெறுப்பு வருகிற விதத்தில் பிள்ளைகளை வைத்து சந்தோஷப்படக்கூடாது என்ற பாடத்தை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. எனவே தாய்மார்கள், சகோதரிகள், எப்பொழுது இந்த பிள்ளைகள் என்பவர்கள் என்னுடைய கெட்டித்தனத்தினால் கிடைத்தவர்கள் அல்ல, அல்லாஹ் அவன் நாடி ஒரு கொடையாக எனக்கு தந்தான் என்கிற அந்த நிஅமத்தின் பெருமதியை விளங்குவார்களோ அன்றைக்கு அந்த குழந்தைகளை தனக்கு நினைச்ச மாதிரி வளர்க்காம படைத்தவன் ரொம்ப விரும்பிய பிரகாரம் வளர்க்க ஆரம்பித்து விடுவார்கள். எனவே நாங்கள் எல்லாரும் உள்ளத்தில் ஆழமா பதிய வேண்டிய ஒரு பகுதி, பிள்ளைகள் என்பவர்கள் எங்களுடைய கெட்டித்தனம் அல்ல, எங்களுடைய சொத்தல்ல, மாறாக அல்லாஹ் அவன் விரும்பி தந்த ஒரு கொடை, அவன் எனக்கு தந்த ஒரு சொத்து. இதை நானும் நீங்களும் உள்ளத்திலே ஆழமாக நிறுத்திக் கொள்ள வேண்டும். இதை விளங்கல் என்று சொன்னா என்ன நடக்க போகுது? அன்பார்ந்தவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நாங்க அல்லாஹ் தந்த நிஅமத்து விளங்கினா அவன் விரும்பிய பிரகாரம் அதை பயன்படுத்துவோம். எப்ப நாங்க அல்லாஹ் தந்த நிஅமத்துன்றதை மறந்துடுறோமோ அன்றைக்கு நாங்க நினைச்ச மாதிரி அதை பயன்படுத்த ஆரம்பிச்சிருவோம். இதுதான் இன்றைக்கு பிள்ளைகள் மோசமான முறையில வளர்க்கப்படுவதற்கு அடிப்படை காரணமாக இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ் எப்படி சொல்லி காட்டுறான் பாருங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, இன்ன மின் அஸ்வாஜிக்கும் வ அவுலாதிக்கும் அதுவன் லக்கும் ஃபஹ்தரூஹும். அல்லாஹ் சொல்றான், முஃமின்களே, உங்களுடைய மனைவிமார்களிலும் உங்களுடைய பிள்ளை குட்டிகளிலும் உங்களுக்குரிய விரோதிகள் இருக்கிறார்கள். விரோதி எங்க இருக்கிறான்? அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி 64வது அத்தியாயம் 14வது வசனம். உங்களுடைய மனைவிமார்கள், ஆண்களை விழித்து அல்லாஹ் சொல்கிறான், உங்களுடைய மனைவிமார்களிலும் உங்களுடைய பிள்ளை குட்டிகளிலும் உங்களுக்குரிய விரோதிகள் இருக்கிறார்கள். அல்லாஹ் எச்சரிக்கையா, ஃபஹ்தரூஹும், அவர்களுடைய விடயத்தில் எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். நாங்க நினைக்கிறோமே இது எங்கட சொத்து, இது எங்கட ஈர கொழுந்து, அப்படித்தானே நாங்க நினைக்கிறோம். அல்லாஹ் சொல்றான், உங்களோட புள்ள குட்டிகள்ல உங்களுக்கு விரோதி இருக்குது. அது என்ன விரோதி? அது படைத்தவன் ரப்பு அல்லாஹ் எங்களுக்கு புள்ள குட்டிகளை தந்து சோதிக்கிறான். அல்லாஹ் விரும்பிய பிரகாரம் வளர்த்தெடுத்தோம் என்று சொன்னா மறுமையில நாங்க சுவர்க்கம் போறதுக்கு அது காரணமா இருக்கும். நாங்க முறை தவறி வளர்த்துட்டோம் என்று சொன்னா அந்த பிள்ளை குட்டிகள் வழி தவறி போவதற்கு நாங்கள் காரணமாக இருந்தால் மறுமை நாளையில எங்கட புள்ளகளே வந்து என்ன தெரியுமா சொல்லும்? யா அல்லாஹ், நான் இந்த பாவமான செயலை படிக்கிறதுக்கு இந்த உண்மைதான் காரணம், நான் கெட்டு போறதுக்கு இந்த உண்மைதான் காரணம், நான் இந்த அநியாயத்தை செய்யறதுக்கு இந்த உண்மைதான் காரணம் என்று மறுமை நாளையில எங்களுக்கு எதிராகவே எங்களுடைய பிள்ளைகள் சாட்சி சொல்கிற ஒரு நிலை வரும். அதைத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், முஃமின்களே, உங்களோட புள்ள குட்டிகள்ல உங்களுக்குரிய விரோதிகள் இருக்கிறாங்க. இதை மறந்துடாதீங்க. இதை மறந்துட்டோம்டா நம்ம நினைச்ச மாதிரி நம்மட விருப்பத்துக்கு நம்மட இஷ்டத்துக்கு புள்ள குட்டியை வளர்க்க ஆரம்பிப்போம். எங்கட கண் குளிர்ச்சிக்கு உள்ள ஹராத்தை எல்லாம் அந்த புள்ளைய வச்சு செய்ய வைப்போம். மறுமை நாளையில அந்த புள்ள போய் விரல் நீட்டும், யா அல்லாஹ், நான் இவ்வளவு பாவத்தை செய்யறதுக்கும் என் உண்மைதான் காரணம்னு சொன்னா
புள்ள குட்டிகளை நாங்க நரகம் போறதுக்கு காரணமா இருப்போம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இன்னொரு அதே சூறால 15வது வசனத்துல அல்லாஹ் சொல்லும் பொழுதும் இன்னமா அம்வாலுக்கும் வ அவுலாதுக்கும் ஃபித்னா என்று சொல்றான். ஃபித்னானா உங்களுக்கு தெரியும், ஃபித்னானா குழப்பம் மட்டுமல்ல, சோதனை. சோதனைக்காக அல்லாஹ் தந்திருக்கிறான். உங்களுடைய பிள்ளை குட்டிகள் சோதனையாக இருக்கிறது. வல்லாஹு இந்தஹு அஜ்ருன் அதீம். அல்லாஹ் இருக்கிறானே அவனுக்கிட்ட மிகப்பெரிய கூலி இருக்கிறது. அல்லாஹ் இந்த உலகத்துல எனக்கும் உங்களுக்கும் பிள்ளைய தாரது எதுக்கு தெரியுமா? நீ எப்படி இதை வளர்க்கிறாய்? நல்ல முறையில வளர்க்கிறாயா? அல்லாஹ் விரும்பிய முறையில பயன்படுத்துறாயா? அல்லது அல்லாஹ் விரும்பக்கூடிய விதத்துல வளர்க்கிறாயா? இதை டெஸ்ட் பண்றதுக்கு புள்ளைய தந்திருக்கிறான். நல்ல முறையில வளர்த்தால் அல்லாஹ்விடத்தில் பெரிய கூலி இருக்கிறது. முறை தவறி வளர்த்தால் என்ன நடக்க போகிறது? இப்ராஹிம் நபி அவர்கள் அல்லாஹ் கிட்ட ஒரு துஆ கேட்டாங்க. 26வது அத்தியாயம் 87, 88, 89வது வசனங்கள் என்ன கேட்டாங்க? வலா துஹ்ஸினி யௌம யுபஅதூன். இறைவா, மனிதர்கள் எல்லாம் எழுப்பப்படுற நாளையில என்னை கேவலப்படுத்திடாதே. மனிதர்கள் எல்லாம் எழுப்பப்படுற நாளே மறுமை நாள். அந்த மறுமை நாளையில என்னை கேவலப்படுத்திடாதே. அந்த மறுமை நாள் எப்படிப்பட்டது? யௌம லா யன்ஃபஉ மாலுன் வலா பனூன். அந்த நாளையில சொத்து செல்வங்களோ ஆண் பிள்ளைகளோ பயனளிக்காத நாள். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த மறுமை நாளை பயந்துதான் பிள்ளைகளை வளர்க்க வேண்டியிருக்குது. மறுமை நாளை மறந்து உலக இன்பம் தான் எங்களுக்கு இன்பம், உலக சந்தோஷம் தான் எங்களுக்கு சந்தோஷம் புள்ளைகளை வளர்க்க ஆரம்பிச்சா நாங்களே புள்ளைகள் நாசமா போறதுக்கு காரணமா இருக்கும். இல்ல, நான் தவறு விட்டால் மறுமையில இந்த புள்ள குட்டிகளை எனக்கு எதிராக வந்து நிக்கும் பயந்து வளர்த்தா முறையா வளர்க்கலாம். இப்ராஹிம் நபி துஆ கேட்கிறாங்க, இறைவா, பிள்ளை குட்டிகளும் சொத்து செல்வங்களும் பயனளிக்காத அந்த மறுமை நாளையில என்னை கேவலப்படுத்திடாதே. இல்லாமன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம். யாரெல்லாம் ஈடேற்றமடைந்த உள்ளத்தோடு வந்தார்களோ அவர்களை தவிர மத்த எல்லாரும் கேவலப்படுவாங்க. ஈடேற்றமடைந்த உள்ளம் என்ன? அல்லாஹ் சொன்ன பிரகாரம் புள்ள குட்டிகளை வளர்த்துட்டு வந்த உள்ளம், அல்லாஹ் தூதர் காட்டி தந்த பிரகாரம் புள்ள குட்டிகளை வளர்த்துட்டு வந்த உள்ளம். இந்த உள்ளமாக இருந்தா நாங்க என்ன செய்யலாம்? மறுமையில வெற்றி பெறலாம். எங்கட புள்ளகள் வந்து சொல்லும், இறைவா, நான் தொழுகிறதுக்கு இந்த உண்மைதான் காரணம், நான் இன்னைக்கு குர்ஆன் ஓதுறதுக்கு இந்த உண்மைதான் காரணம், நான் இந்த நல்ல காரியத்தை செய்யறதுக்கு இந்த உண்மைதான் காரணம். அல்லாஹு அக்பர். எனவே உலகத்துல நாங்கள் செய்யக்கூடிய நல்ல செயல்களும் நாங்கள் காட்டக்கூடிய நல்ல வழிகாட்டல்களும் எங்களுடைய பிள்ளைகளிடத்தில் நல்ல மாற்றங்களை கொண்டு வருமாக இருந்தால் நிச்சயமாக ஈடேற்றம் அடைந்த உள்ளத்தோடு மறுமையிலே செல்வோமாக இருந்தால் எங்கட புள்ள குட்டிகளை வச்சு நாங்க சந்தோஷப்படலாம். இல்ல, எங்கட செயற்பாடுகளால புள்ள குட்டிகள் வீணா போயிருந்தா, நாசமா போயிருந்தா, மறுமை நாளையில எங்கட புள்ள குட்டிகளே நாங்க நரகம் போறதுக்கு காரணமா இருக்கும்ன்றத மறந்துடப்படா. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மனுபுத்துலிய மின் ஹாதிஹில் பனாத்தி பிஷைஇன். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல ஒரு பெண்மணி வாராங்க, 2 பொம்பளை புள்ளைகள் எடுத்துக்கிட்டு வராங்க. 2 பொம்பளை புள்ளைகள் எடுத்துக்கிட்டு வராங்க. ஆயிஷா நாயிட வீட்டுக்கு வந்து ஏதாவது இருந்தா சாப்பிடத்தாங்க அப்படின்னு கேட்கிறாங்க. சாப்பிடுறது ஒன்றுமே இல்ல, அதனால ஏதாவது இருந்தா தாங்கன்னு கேட்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு ஈத்தம்பழத்தை கொடுத்தாங்க. அவங்கள்ட்ட இருந்தது அவ்வளவுதான். ஒரு ஈத்தம்பழத்தை கொடுத்தா அந்த உம்மா என்ன செய்யறாங்க, அந்த ஈத்தம்பழத்தை 2 அப்படி பிச்சு 2 பொம்பளை புள்ளைகளுக்கும் கொடுத்து சாப்பிட வச்சுட்டு எழும்பி போறாங்க. ஆயிஷா நாய்க்கு இது ஆச்சரியமா இருக்கும். ஏன்? அவங்களுக்கு புள்ள இல்ல. ஒரு தாய் இப்படித்தான் நடந்து கொள்வாளா அப்படின்னு ரசூலுல்லாஹ் வந்தப்போ ஆச்சரியமா சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, இப்படி ஒரு பெண்மணி வந்தா, இப்படி ஏதாவது இருந்தா கேட்டா, ஒரு ஈச்சம்பழத்தை கொடுத்தேன், 2 துண்டை பிச்சு புள்ளைகளுக்கு கொடுத்துட்டு தின்றதை பார்த்துட்டு போயிட்டா அப்படின்ட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த நேரத்துலதான் யாராவது ஒருவர் பெண் பிள்ளைகளை பெற்று அதனால் சோதனைக்கு உள்ளாகி அந்த பெண் பிள்ளைகளை நல்ல முறையிலே வளர்த்து நல்ல ஒழுக்கம், நல்ல அறிவு, நல்ல பண்பாட்டை கொடுத்து வளர்த்து விட்டு போனால் மறுமை நாளையிலே அந்த பிள்ளைகள் நரகத்துக்கு தடையாக இருப்பார்கள் என்று சொன்னாங்க. அல்லாஹு அக்பர். எவ்வளவு பெரிய பாக்கியம்! சுவர்க்கம் போறது லேசா கஷ்டமா?
நரகத்தோட்டு தூரமாகிறது லேசா கஷ்டமா? அல்லாஹ் எங்களுக்கு புள்ள குட்டியை தந்திருக்கிறான் என்றா அந்த பிள்ளைகளை முடிஞ்ச அளவு முறையா நடக்கும். வளர்ந்ததுக்கு போற அவங்க என்ன செஞ்சாலும் அவங்க குற்றவாளி. விளங்குதா? வயசுக்கு வார ஒரு பொம்பளை புள்ள குமராகிற பருவம், ஒரு ஆம்பளை புள்ள இளைஞனாகிற பருவம், அது வரைக்கும் எங்களால முடிஞ்ச அளவுக்கு நல்ல வழிகாட்டலை காட்டுவோம், நல்ல அமைப்புல வளர்ப்போம், மார்க்கத்தை கொடுப்போம், நல்ல நடத்தைகளை கொடுப்போம், நல்ல பண்பாட்டை கொடுப்போம். அதுக்கு பிறகு அவங்க வழி தவறி போனா அவங்க அல்லாட்ட பதில் சொல்லணும். நாங்க எங்களுக்குள்ள கடமையை சரியா செஞ்சா சுவர்க்கம் போறதுக்கு எங்கட புள்ள குட்டிகளை காரணமா இருக்கும்ன்றத மறந்துடக்கூடாது. எனவே தாய்மார்களே, சகோதரிகளே, முக்கியமா விளங்க வேண்டியது என்ன? ஒரு பெண்மணி தன் மீதுள்ள பொறுப்பு என்னன்றதை விளங்கணும். முதலாவது என்ன? ஒரு பெண்மணி தன்னுடைய வீட்டுக்கு பொறுப்புதாரி. அந்த பொறுப்பை சரியா விளங்கி கணவனுடைய பிள்ளைகளை நல்ல முறையில வளர்த்தெடுத்தால் மறுமை நாளையில தப்பலாம். இல்ல என்று சொன்னா அல்லாஹ் கேட்கிற கேள்வியில நாங்க மாட்டிக்கொண்டா மறுமையில கஷ்டப்பட வேண்டி வரும். இரண்டாவது விளங்க வேண்டிய பகுதி என்ன? பிள்ளைகள் என்பவர்கள் அல்லாஹ் தருகிற ஒரு கொடை, அல்லாஹ் தருகிற ஒரு அருள், அல்லாஹ் தற்காலிகமா எங்களுக்கு தந்திருக்கிற மிகப்பெரியதொரு சொத்து. அந்த கொடையை, அந்த சொத்தை, அந்த நியமத்தை நாங்க நினைச்ச மாதிரி கழிச்சிராம படைச்சவன் ரப்பு விரும்புற மாதிரி வளர்ப்போம், அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த மாதிரி வளர்ப்போம். மறுமை நாளையில அந்த பிள்ளை குட்டிகளே நாங்கள் சுவர்க்கம் போவதற்கு காரணமாக இருப்பார்கள். இல்லை என்றால் எங்கட செயற்பாடு, எங்கட நடவடிக்கையால அந்த பிள்ளை குட்டிகள் வழி தவறி போனால் நாங்க மறுமை நாளையில கை சேதப்பட வேண்டி வரும் என்கிற இந்த பாடத்தை உள்ளத்துல ஆழமா நிறுத்தி வச்சு கொண்டு பிள்ளை குட்டிகளை முறையாக வளர்க்க பழக வேண்டும் என்ற பாடத்தை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. இப்படி இருந்தாலும் இந்த பெற்றோர்கள், குறிப்பாக பெண்மணிகள் என்ன செய்கிறார்கள்? தாய்மார்கள், சகோதரிகள், பிள்ளைகளை வைத்து சந்தோஷப்படுகிறோம் என்ற போர்வையில் பல தவறுகளை செய்ய ஆரம்பித்து விடுகிறார்கள், பல பிள்ளைகளை செய்ய ஆரம்பித்து விடுகிறார்கள். அந்த பிள்ளைகளை வைத்து சந்தோஷப்படுவதற்காக நாங்கள் எப்படி வளர்க்க வேண்டும்? நல்லது சொல்லிக் கொடுக்க வேண்டும், மார்க்க வரம்புக்குள் வளர்க்க வேண்டும், குர்ஆன் சுன்னா அடிப்படையில் வளர்க்க வேண்டும். எந்த சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ்வை கோபப்படுத்துகின்ற அளவுக்கு, நபிகளாருக்கு மாறு செய்கிற அளவுக்கு பிள்ளை குட்டிகளை வளர்த்து விடக்கூடாது. ஆனாலும் ஒரு சில தவறுகள் எங்களுடைய தாய்மார்களால் நடக்கிறது. என்ன? வெறுமனே சந்தோஷம், பிள்ளைகளை வைத்து மகிழ்ச்சி அடைவது, பிள்ளைகளை வைத்து கண்குளிர்ச்சி அடைவது என்ற அடிப்படையில் சில தவறுகளை செஞ்சிடறாங்க. இதுல மிக பிரதானமானது என்ன தெரியுமா? பிள்ளைகளுடைய தலைமுடிய வெட்டுறதுல தவறு விடுறாங்க. என்ன சந்தோஷம், எந்த புள்ள முடி வெட்டி கொண்டு வரணும், அதை பார்த்து நான் கண் குளிர்ச்சி அடையணும். அதுக்கு என்ன தெரியுமா செய்யறாங்க? புள்ளையிட தலையில டிசைன் போட ஆரம்பிக்கிறாங்க, கட் வெட்ட ஆரம்பிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, தலையிலே ஒரு பகுதியில் முடியை வைத்துவிட்டு இன்னொரு பகுதியில் முடியை வலிப்பதை அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்தார்கள். நீங்க சாதாரணமா பார்க்கலாம் இந்த ஹராத்தை. பிள்ளைகள தலையில தான் பெரிய அளவில் செய்யறாங்க. என்ன? இந்த கீழால ஒரு கான் தோண்டி மேலால எல்லா முடியும் வைக்கிறது. நீங்க சின்ன புள்ள காலத்துல இந்த ஹராத்தை செஞ்சு பழக்கினா அவன் 30 வயசுல செஞ்சாலும் இந்த பாவத்திர சுமையை நீங்க கபர்ல சுமந்து கொண்டுதான் நீக்கணும். என்ன கல்யாணம் முடிச்சு முதலாவது புள்ளையிட செயற்பாட்டை வச்சு சந்தோஷப்படணுமாம், கண் குளிர்ச்சி அடை ஹராத்தை செய்யறோமே, படைத்தவன் ரப்பு கோபப்படுற காரியத்தை செய்யறோமே, நான் உயிரை விட நேசிக்கிற நபி ரசூலுல்லாஹ் தடுத்ததை செய்யறோமே, எந்த அச்சமும் இல்ல, எந்த பயமும் இல்ல. என்ன செய்யறோம்? புள்ளையிட தலையில அப்படியே காண தோண்டி விடுறோம். கீழ்ப்பகுதி முழுக்க நோட்டுக்கு போட்டு முடிக்கிறது, மேல் பகுதி முழுக்க முடிய வச்சு விடுறது. புது புது கட்டுகள் வந்திருக்குது. என்ன? முடிய சோட் பண்ணி அப்படி ஒரு கோடி இழுத்துடுறது இருக்குதா? நோட்டுக்கு போட்டு ஒரு கோடி இழுத்துடுறது. அவரோட தலையில ஒரு கோடு போடப்பட்டிக்கு. அட எவனாவது ஒரு நாசமா போன விளையாட்டு வீரன் தலையில ஒரு விளையாட்டை விளையாடினா அதை கொண்டு போய் முஸ்லிம் பிள்ளையோட தலையில காட்டுறதா? அவன் ஒரு விளையாட்டுக்கு ஒரு கட்ட வெட்டிக்கிட்டு வாரான். நாங்கள் அப்படியே குழந்தைங்களோட பிள்ளையோட தலையில் என்ன செய்யறோம்? கொண்டு வந்து அதை நடைமுறைப்படுத்துறோம். தாய்மார்களே, சகோதரிகளே, நல்லா விளங்குங்க. தலையில ஒரு பகுதி முடிய வலிச்சு, ஒரு பகுதி முடிய எடுத்துட்டு இன்னொரு பகுதியில முடிய வைக்கிறத இஸ்லாம் தடுத்து இருக்குது. இந்த இளைஞர்கள் எல்லாம் இதை செய்யறாங்கன்னா என்ன காரணம்? தாய்மார்களுக்கு இருக்கணும்னா புள்ளதானே, புள்ளதானே,
சில பெண்மணிகளுக்கு இது ஹராமே, இதை செய்யக்கூடாது என்றால் பெண்மணிகள் குர்ஆன் சுன்னா அடிப்படையில வளர்ந்த குடும்பத்தில் என்ன செஞ்சிருப்பாங்க, வந்திருப்பாங்க. கல்யாணம் முடிக்கிற நேரம் நாங்க மார்க்கத்தை பார்க்கறது இல்லையே, வந்த மாப்பிள்ளை எதையும் செய்யறவரா இருப்பார். குர்ஆன் சுன்னா அடிப்படையில் உள்ள அந்த புள்ள கிட்ட போய், ஏமா உங்களோட புள்ளைக்கு இப்படி முடிவெட்டு இருக்கிறீங்கடா, எங்கட மாப்பிள்ளைக்கு இப்படி விட்டுறது தான் விருப்பம். நஊது பில்லாஹ், நஊது பில்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதரின் விருப்பத்தை பார்க்க வேண்டுமா, கணவனின் விருப்பத்தை பார்க்க வேண்டுமா? இதை மட்டும் யோசிங்க, இதை மட்டும். ஏன்னா நிறைய பெண்கள் வாய்க்கு வந்தா சொல்லிட்டு போறது தப்புறதுக்கு எது, எங்கட கணவனுக்கு இதுதான் விருப்பம், அதனால வெட்டினோம். நஊது பில்லாஹ். மார்க்கத்தை படித்த, குர்ஆன் சுன்னாவை விளங்கின, ரசூலுல்லாஹ்வோட பெருமதியை விளங்கின ஒரு பெண்மணி இந்த வார்த்தையை சொல்லக்கூடாது. கணவன் ஹராத்தை செய்கிறாரா, கணவனை பார்த்து சொல்ற நிலைமை, இந்த ஹராத்தை செய்யாதீங்க என்ற பிள்ளையிட தலையில மறுமையில நரகம் போக வேண்டி வரும். நன்மை ஏவி தீமையை தடுங்க, கணவனுக்கிட்ட மார்க்கம் பேசுங்க. அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, எனவே எங்களுடைய பெண்மணிகள் வெறுமனே சந்தோஷத்துக்காக, கண் குளிர்ச்சிக்காக செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு தலையில என்ன செய்யறது, ஒரு பக்கத்துல முடிய வெட்டிட்டு ஒரு பக்கத்துல முடிய வைக்கிறது. இத கணவன் செய்ய ரெடியாவினா மனைவி தடுக்க வேண்டும். பெண்கள் நீங்கள் அப்படி செய்யணும்னு விரும்பினா நீங்க விளங்கிக்கங்க, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஸஐ தடுத்தார்கள். கஸா என்ன, ஒரு பகுதியில முடிய வலிச்சிட்டு இன்னொரு பகுதியில முடி, அது நீங்க முழு தலையையும் அப்படி நோட்டுக்கு போட்டு ஒன்றுக்கு பிடிச்சி ஒரு கோரிக்கை தீனாலும் சரி. இன்றைக்கு நிறைய புள்ளகளை பாக்குறோம் நாங்க, அப்படி செஞ்சுக்கிட்டு வராங்க. சில பேரு தொப்பிய கலட்டினா அந்த தொப்பி போட்ட இடம் முழுக்க முடி இருக்கு, தொப்பிக்கு கீழே முழுக்க முடி இல்ல, நோட்டுக்கு போட்டு பிடிச்சிடுறாங்க. தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த ஹராத்தை செய்யாதீங்க. சில பொம்பளை புள்ளகளுக்கு என்ன செய்யறாங்க, கொண்டு போய் கண் புருவத்தை வலிக்கிறாங்க. ஹராம். கண் புருவத்தை அழகு ஏற்படுத்துறதுக்காக கண் புருவத்துல கை வைக்கிறது இருக்குது, இஸ்லாம் அல்லாஹ்வுடைய சாபம் இருக்கிறதுன்னு எச்சரிக்கை செய்த காரியம். சில பொம்பளை புள்ளால கூட்டிக்கு போய் அழகுக்கா என்ன செய்யறாங்க, முடிய வெட்டுறாங்க. பொம்பளை பிள்ளைக்கு முடி வெட்ட கூடாது. எந்த அளவுக்கு அறிஞர்கள் சில பேர் சொல்றாங்கன்னு சொன்னா, ஒரு புள்ள பிறந்தா 7 நாள்ல முடி வெட்டுவோமா இல்லையா? 7 நாள்ல முடி வலிப்போம். பொம்பளை பிள்ளைக்கு அதை கூட செய்யக்கூடாது என்று சொன்ன அறிஞர்கள் இருக்கிறாங்க. ஏன்? பெண்களுடைய கலாச்சாரம் முடியோடு இருப்பதுதான். சில தாய்மார்கள், சகோதரிகள், பொம்பளை புள்ளகளுக்கு ஆம்புல புள்ள மாறி முடிவெட்டி என்ன செய்யறது, அழகு பார்க்கிறது. அந்த புள்ள வளரும் பொழுதே ஆம்புல சிந்தனையில தான் வளர்றது. வளர்ந்ததுக்கு அப்புறம் அந்த புள்ள ரவுடி மாதிரி தான் தெரியுது. இப்ப கவலைப்படுறது, அடே எந்த புள்ள கட்டுப்படுது இல்லையே, எந்த புள்ள ஆம்புல மாதிரி இருக்குதே. தாய்மார்களே, சகோதரிகளே, சின்ன புள்ள காலத்துல நீங்க எந்த அளவு மார்க்கத்தை கொடுக்குறீங்களோ, இஸ்லாமிய வழிகாட்டலை கொடுக்குறீங்களோ, அந்த அளவுக்கு அந்த புள்ளைய ஆளாகின புறம் மார்க்கத்தோட வளர்க்கலாம். எனவே நல்லா விளங்கிக்கங்க, ஒரு ஆம்புல புள்ளையிட தலையில ஒரு பகுதி முடிய வலிச்சிட்டு ஒரு பகுதி முடிய வச்சு அழகு பார்க்கிறது ஹராம். அது நீங்க ஒரு கோடு போட்டாலும் சரி, ஹராம் என்ற பகுதியை நானும் நீங்களும் மறந்துடாம விளங்கி கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்கள், இன்னைக்கு பல ஜாதி இந்த முடி இப்படி முழுக்கெடுத்து ஒரு மாதிரியாலாம் வெட்டி எடுக்கிறாங்க, பி ஷேப்ல, டபிள்யூ ஷேப்ல எல்லாம் வெட்டி எடுக்கிறாங்க. தலை முடிந்து எந்த இடத்துல எல்லாம் முடிக்குமோ அந்த இடத்துல முடி என்ன செய்யக்கூடாது, வலிக்க கூடாது என்ற பகுதியை நானும் நீங்களும் மறந்து விடாமல் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த ஹராத்தை செய்யக்கூடாது. பெண் பிள்ளைகளுடைய விடயத்துல நீங்க ஆம்புல புள்ள மாதிரி பொம்பளை பிள்ளைக்கு முடிவெட்டி அழகு பார்க்காதீங்க. பெண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகளாக வளர்க்கப்பட வேண்டும். அவர்களிடத்தில் ஆண்களுடைய கலாச்சாரத்தை கொண்டு வந்து புகுத்தக்கூடாது என்ற அந்த பாடத்தையும் நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. அதே போலதான் எங்களோட தாய்மார்கள், சகோதரிகள், பெண் பிள்ளைகளை வைத்தும் சரி, ஆண் பிள்ளைகளை வைத்தும் சரி, அழகு பார்த்து தவறு விடுகிற இன்னொரு இடம் இருக்கிறது. என்ன நினைக்கிறாங்க, ஏண்ட சந்தோஷம், ஏண்ட கண் குளிர்ச்சி, ஏண்ட கணவன் சந்தோஷம், ஏண்ட கணவன் திருப்தி, அதுக்காக புள்ளைய பார்க்கறாங்க. இல்ல, அப்படி பார்க்காதீங்க. நீங்க எப்பொழுதும் நீங்க என்ன பார்க்கணும், என்ற ரப்புடைய திருப்தி என்ற புள்ளையில விளங்கணும், என்ற ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வழிமுறை அசுன்னா என்ற புள்ளையில விளங்கணும். இதை மட்டும் பாருங்க. என்ன செய்யறாங்க, ஆம்புல புள்ளைக்கு வெள்ளியால செயினை போட்டுடுறாங்க, கையில பேஸ்லைட்ட போட்டுடுறாங்க. என்ன, வெள்ளியில. தாய்மார்களே, சகோதரிகளே, செயின் போடுறது, மாலை போடுறது யார கலாச்சாரம்? அது பெண்களுக்கு சொந்தமான ஆடை அணிகலன், அந்த லிஸ்ட்ல வரக்கூடியது. கைக்கு செயின் போடுறது, கைக்கு காப்பு போடுறது யார கலாச்சாரம்? நீங்க வெள்ளியில போட்டாலும் சரி, தங்கத்துல போட்டாலும் சரி, இரும்புல போட்டாலும் சரி, பெண்களுடைய கலாச்சாரம் ஆண்களிடத்தில் வரக்கூடாது.
ஆண்களுடைய கலாச்சாரம் பெண்களிடத்தில் வரக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யறாங்க, வெள்ளியால மாலை போடுறாங்க, வெள்ளியால கை செயின் போடுறாங்க, வெள்ளியால காப்பு போடுறாங்க. கேட்டா சொல்றது வெள்ளியத்தானே போட்டிருக்கிறோம், இது என்ன ஹராமா? ரசூலுல்லாஹ் சொன்ன ஹதீஸ் உங்களோட உள்ளத்துல ஆழமா பதியட்டும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லஅன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் முத்தஷப்பிஹீன மினர் ரிஜாலி பின் நிசா. ஆண்களிலிருந்து பெண்களுக்கு ஒப்பாகக்கூடிய ஆண்களையும், பெண்களிலிருந்து ஆண்களுக்கு ஒப்பாகக்கூடிய பெண்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் சபித்தார்கள், பதுவா செஞ்சாங்க. யாருக்கு? யாருக்கு? பொம்பளைய மாதிரி நடக்கிற ஆம்பளை, ஆம்பளைய மாதிரி நடக்கிற பொம்பளை, இந்த ரெண்டையும் ரசூலுல்லாஹ் சபிச்சாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் வாயால பதுவாவை வாங்கினவங்க மறுமையில வெற்றி பெறலுமா? சுவர்க்கம் போகலுமா? ஏலாது. அது நீங்க உடுப்பு டிசைன்ல வச்சாலும் சரி, நகை நட்டு விடயத்துல வச்சாலும் சரி, முடி வெட்டுகிற கலாச்சாரத்துல வச்சாலும் சரி, ஒரு ஆம்பளை புள்ளைய பொம்பளை புள்ள மாதிரி என்ன பண்றீங்க, முடிய வளர்த்து கொண்டைய பின்னி முடி வளர்க்கலாம். அதுக்கு இஸ்லாத்துல அனுமதி இருக்கு. தோல் வரைக்கும் ஆம்பளை புள்ளைக்கு முடி வளர்க்கலாம், அதுக்கு அனுமதி இருக்குது. முடிய வளர்த்து பொம்பளை புள்ள மாதிரி பின்னி என்ன பண்றீங்க, பொம்பளை புள்ள மாதிரி என்ன ஸ்லைடு போடுவாங்களே அது போடுறீங்க, கூடாது. மார்க்கத்துல முடி வளர்க்கலாம், தோல் வரைக்கும் நேரா வெட்டி வளர்க்கலாம், பிரச்சனை இல்லை, அதுக்கு அனுமதி இருக்குது. ஆனா பொம்பளை புள்ளைய மாதிரி அதை மாத்தக்கூடாது. அதே போலதான் ஒரு பொம்பளை புள்ளைய ஆம்பளை புள்ள மாதிரி முடிவெட்டி வளர்க்கறீங்க. சின்ன புள்ளையா இருக்கும் வரை நல்லா விளங்குங்க, நேரடியா அந்த புள்ளைக்கு குற்றம் போகாது. அந்த புள்ளைய யார் தவறு செய்யறதுக்கு காரணமாக இருந்தார்களோ அந்த தாயும் தந்தையும் குற்றம் பிடிக்கப்படுவாங்க. எனவே வெள்ளி போட ஏழுமா ஏழதாண்டா வெள்ளி மோதிரம் போடலாம், வெள்ளியால செஞ்ச ஒச்ச கட்டலாம், இதுக்கு ஆதாரம் இருக்கு, இதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குது. பெண்களுக்கு உள்ள அணிகலன், மாலை போடுவது, கை செயின் போடுவது, காப்பு போடுவது, காதுப்பு குத்துவது பெண்களுக்கு மட்டும் உள்ளது. இதை நீங்க ஒரு ஆம்பளை புள்ளையில செஞ்சீங்கண்டா அல்லாஹ்வுடைய தூதரின் சாபத்துக்கு புள்ள தப்பிரும். புள்ள வயசுக்கு வர காலத்துல இது ஹராம்னு படிச்சு விட்டா புள்ள தப்பிரும். இல்ல என் உம்மா இப்படித்தான் என்னை வச்சு அழகு பார்த்தாண்டு அவர் காலம் முழுக்க செஞ்சா அந்த பாவத்துக்கு காலம் முழுக்க அந்த தாயும் தந்தையும் குற்றவாளி ஆகணும். 13 வயசு 12 வயசாகும் வரைக்கும் ஆம்பளை பிள்ளைக்கு வெள்ளை மாலையை போட்டோம், வெள்ளி காப்பை போட்டு அழகு பார்த்தோம். இந்த தாய்க்கும் தந்தைக்கும் அல்லாஹ்வுடைய தூதரின் சாபம் வந்து இறங்கிக் கொண்டே இருக்கும். எனவே சாதாரண பாவம் கிடையாது. மோதிரத்தை போடுங்க, ஒரு வெச்ச கட்டி அழகு பாருங்க, ஒரு கண்ணாடியை போட்டு அழகு பாருங்க. ஆண்களுக்குள்ள விதத்துல பெண்களுக்கு சொந்தமான அணிகலன்களை ஆண்கள்ல கொண்டு வராதீங்க. அதே போல எங்களுடைய தாய்மார்கள் சகோதரிகள் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு மோசமான செயல் என்ன தெரியுமா? ஆண்களுக்குள்ள உடுப்ப பெண் பிள்ளைகளுக்கு உடுப்பாட்டி அழகு பார்க்கிறாங்க. தாய்மார்களை வெட்க உணர்வை இல்லாமல் ஆக்கிரும். டெனிம் அடிச்சு இறுக்கமான டி ஷர்ட்டை போட்டு அந்த புள்ளைய வெளியே கூட்டிக்கிட்டு போறது. எத்தனை வயசுன்னு கேட்டா இன்னும் குமராகல 8 வயசுன்றது, இன்னும் குமராகல 5 வயசுன்றது. தாய்மார்களே சகோதரிகளே, இப்படி ஆண்களுக்குரிய உடுப்பாட்டி நீங்க இப்படியே கொண்டு போனா அது சமூகத்துக்கு அப்படியே பழகும். வயசுக்கு வரும்பொழுது அதே உடுப்போட போகுது. இது ஆண்கள் ஒப்பாக்குற நிலையில கொண்டு வந்து இஸ்லாம் தடுத்த ஆடை கலாச்சாரத்துல பெண் சமூகத்தை கொண்டு வந்து நிறுத்தி வெட்க உணர்வை இல்லாமலாக்கி அந்த புள்ள கெட்டு போறதுக்கு காரணமா இருக்கும். இந்த வழியில் அந்த புள்ள போறதுக்கு யார் காரணம்? பெற்றோர்கள் தான் காரணம். பெற்றோர்களுடைய நடவடிக்கை தான் காரணம். இந்த அளவுக்கு நீங்க பிள்ளைகளை ஹராமான காரியங்களை செய்ய வைத்து சந்தோஷப்படாதீங்க. இது உங்களை உலகத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சாபத்தை கொண்டு வந்து நிறுத்தி மறுமை நாளையில மிகப்பெரிய கை சேதப்படக்கூடிய நிலையிலே கொண்டு போய் விட்டுவிடும் என்பதை உள்ளத்திலே ஆழமாக நிறுத்தி கொண்டு, பெண் பிள்ளைகளா நீங்க தங்கத்தை போடுங்க, வெள்ளிய போடுங்க, ஆண் பெண்களுக்குள்ள அணிகலன்களை அணிவித்து சந்தோஷப்படுங்க, பிரச்சனை இல்லை. ஆண் பிள்ளைகளா பெண்களுடைய அணிகலன்களை நகை நட்டுக்களை நீங்க வெள்ளி என்ற போர்வையில போட்டு என்ன செஞ்சிடாதீங்க, சந்தோஷப்படுறோம். சந்தோஷப்பட்டு மறுமை நாளையில கைசேதப்பட்டுடாதீங்க, கேவலப்பட்டுடாதீங்கன்ற அந்த பாடத்தை மறந்துடாம உள்ளத்திலே ஆழமாக நிறுத்திக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்த தாய்மார்களே சகோதரிகளே, அதே போன்றுதான் பிள்ளைகளுடைய விடயத்திலே பரவலாக நாங்கள் விடக்கூடிய தவறு, அதிலும் குறிப்பாக பெண்மணிகள் விடக்கூடிய தவறு என்ன தெரியுமா? மியூசிக் கலாச்சாரம். பிள்ளைகளுடைய விஷயத்துல மியூசிக்க சாதாரணமா பாக்குறாங்க. எங்கிருந்து ஆரம்பிக்குது? புள்ள பிறந்தா முதலாவது வீட்டுக்கு எடுக்கிற கிளி கிளிப்புல இருந்து ஆரம்பிக்குது இல்லையா?
புள்ள தூங்குறதுக்கு தொட்டிலுக்கு மேல ஒரு கட்டுவாங்க, அதுக்கு என்னமோ பேர் சொல்லுவாங்க, கிளி கிளிப்போ என்னமோன்னு சொல்லுவாங்க. அது அப்படி சுத்தி 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 ஆடி முடிய போல புள்ள தூங்கணுமா. சுத்தமா மியூசிக் அதுல சேர்த்து வச்சிருப்பான். ஒரு பொம்மையை வாங்கி கொடுக்கிறது மொத்தமா மியூசிக்கா இருக்கும். அது ஒரு விளையாட்டு சாமான வாங்கி கொடுக்கிறது சூச்ச போட்டா மியூசிக்கா இருக்கும். அது தாய்மார்களே, சகோதரிகளே, பிள்ளை சந்தோஷப்படுகிறது என்பதற்காக, பிள்ளை மகிழ்ச்சி அடைகிறது என்பதற்காக மியூசிக்கை காட்டிக் கொடுக்கலாமா? சூரா லுக்மானுடைய 3வது வசனம், லஹுல் ஹதீஸ், ஷைத்தான் மனிதர்களை வழிகெடுக்கிற விதத்தை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற பொழுது, வீணான பேச்சுக்களை வைத்து விலைக்கு வாங்கிக் கொண்டார்கள். மனிதர்களில் சிலர் இருக்கிறார்கள், அவர்கள் வீணான பேச்சை விலைக்கு வாங்கிக் கொண்டார்கள். இந்த வீணான பேச்சுன்றதுக்கு இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு விளக்கம் சொல்லும் பொழுது மிக தெளிவாக சொன்னார்கள், இது மியூசிக்கை குறிக்கும், இது மியூசிக்கை குறிக்கும் என்றார்கள், இசையை குறிக்கும் என்றார்கள். சஹாபாக்கள் சொன்னாங்க, இந்த தண்ணி இருக்குத்தானே, தண்ணி உள்ள பூமியில கீரை எவ்வளவு வேகமாக வளருமோ அது மாதிரி மியூசிக் கேட்கிற உள்ளத்துல, இசை கேட்கிற உள்ளத்துல நயவஞ்சகத்தனம் வளரும் சொன்னாங்க சஹாபாக்கள். சாதாரண விஷயம் அல்ல. அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, சின்ன புள்ள சந்தோஷப்படுகின்றதுக்காக மியூசிக்ல பழக்கிறோம், பொம்மையை வாங்கி கொடுக்கிறோம், ஒரு வாகனத்தை வாங்கி கொடுக்கிறோம், அல்லது விளையாட்டு சாமான்களை வாங்கி கொடுக்கிறோம். இது மியூசிக் கலந்து இருக்குதா? அல்லாஹ்வை பயந்துக்கங்க. மியூசிக் கலந்த எதையும் புள்ள சந்தோஷப்படுறது வாங்கி கொடுக்காதீங்க. இது சின்ன புள்ள காலத்திலிருந்து அவர்களுக்கு மியூசிக்ல வெறுப்பு ஏற்படுத்துங்க, மியூசிக்கை விட்டு தூரமாக்குங்க. ஏன்? மியூசிக், இசைக்கு வந்திருக்கிற எச்சரிக்கை கடுமையானது. அதே போலதான் அந்த புள்ள வளர்ந்து ஆளாகி வந்தா மொண்டசூரியில கொண்டு போய் போடுறோம். மொண்டசூரியில போடுற நேரம், பாடசாலையில போடுற நேரம், இது இஸ்லாமிய வரம்புகளுக்கு நடக்குதா, மார்க்க அடிப்படையில நடக்குதா, எதையும் பார்க்கிறது இல்ல. என்ன, ஒவ்வொரு கிழமையும் மியூசிக் போட்டு பிள்ளைக்கு பாட்டு படிச்சு கொடுக்கறாங்க. எல்லாம் மியூசிக் போட்டு பாட்டு படிச்சு கொடுக்கறாங்க. நாங்களும் போய் மாஷா அல்லாஹ் என்ன புள்ள ஆடுதே, என்ன புள்ள சொல்லியா ஈக்குதே, என்ன புள்ள படைத்தவன் ரப்பை கோபமூட்டுகிற நிலையில் என்ன புள்ள சந்தோஷப்பட்டா இந்த ஹராத்துக்கு நான் காரணமா இல்லையா? இதை சிந்திக்க எங்களுக்கு நேரம் இல்ல. அப்படி மொண்டசூரி முடிஞ்சா கொன்செர்ட் ஒன்று வைப்பாங்க. கொன்செர்ட்ல இந்த மியூசிக் எல்லாம் போட நாங்க எங்கட புள்ளைய அழகாக உடுப்பாட்டி அனுப்புறோம். அந்த புள்ளை வந்து கொண்டு மியூசிக்கு ஏத்த மாதிரி என்ன செய்யுது, ஆடுது. நாங்களும் கைத்தட்டி கைத்தட்டி என்ன செய்யறோம், எந்த புள்ள நரகத்துக்கு போகுது, எந்த புள்ள நரகத்துக்கு போகுதுன்னு சந்தோஷப்பட்டு வரோம். நடக்குதா இல்லையா? நடக்குதா இல்லையா? சில குடும்பங்கள் ஆண்கள் சொல்லிடுறாங்க, இது வானம், இந்த மொண்டசூரிக்கு அனுப்ப வானம், இதுல ஹராம் நடக்குது. இல்ல இல்ல, இதுக்குத்தான் அனுப்பணும், எந்த பிள்ளையும் எல்லாரும் போல வரணும். நஅூது பில்லாஹ். அங்க கொன்செர்ட்டுக்கு போனா சங்கீத கதிரைன்னு ஒண்ணு, பேரே என்னதான், அதுக்கு பேரே சங்கீத கதிரை. மியூசிக்கோட அப்படியே ஓடணுமா புள்ள, மியூசிக் நின்று அந்த இடத்துல உட்காரணுமா, கடைசியா உட்கார்ற புள்ள வெத்தி, அப்படித்தானே? அடே, மியூசிக் நடக்குது, இந்த போட்டியில கலந்து கொள்ளலுமா? எங்க பிள்ளைய கலந்து கொள்ள வைக்க என்ன ரூல்ஸ் போடணும்? நீங்க மியூசிக்கோட ஃபங்க்ஷன் வச்சா அதுக்கு நாங்க வர மாட்டோம், எங்கட பிள்ளையும் வராது. சின்ன புள்ள காலத்திலிருந்து பிள்ளைகளுக்கு மியூசிக்ல ஒரு வெறுப்பை ஏற்படுத்துங்க, மியூசிக் ஹராம்ன்றத படிச்சு கொடுங்க. இல்லண்டா அது காலப்போக்குல மியூசிக் ரசிகர்களாக மாறி இந்த மியூசிக் தான் ஒட்டுமொத்த நயவஞ்சகத்தனத்துக்கும் காரணம். நயவஞ்சகத்தனம் உள்ளத்துல வந்துச்சுன்னா எல்லா பாவமும் உள்ளத்துல குடிகொள்ள ஆரம்பிக்கும். அவன் நரகம் போறதுதான் காரணமா இருக்கு. பாடசாலையில் போனா பாடசாலையில ஸ்போர்ட் மீட் நடக்கும். அடே, விளையாட்டு, நீ ரேஸோடு, அல்லது நீ என்ன குண்டெறி, அல்லது என்ன பரிவட்டம் எறி, நீ என்னமாலும் எறி, அதுக்கும் மியூசிக்கும் என்ன சம்பந்தம்? ஒரு மூலையில இருந்து மியூசிக்க போட்டு வச்சுட்டு தான் விளையாட வைக்கிறது. நாங்களும் அபாயா பர்தாவோட போய் என்ன செய்யறது, புள்ள விளையாடுவே சந்தோஷமா பார்க்க போகணுமே, என்ன சொல்லணும், ஆம்புல புள்ளையா பொம்புல புள்ளையா, ஹராம் நடக்குதா நீ போகாதே. நாங்க அதுக்கு ஒப்போசிட் என்ன தெரியுமா, புள்ளையாப்பா, எல்லா புள்ளையும் போற இடத்துல எங்கட புள்ளையை மட்டும் எப்படி போக விடாம இருக்கிறது, எல்லாரும் போய் சந்தோஷமா இருக்கிற எங்கட புள்ளையை மட்டும் வேறாக்குங்க. மறுமையில போக்கள் எல்லாரும் வந்து என்ன நரகம் போக்களை கை தந்து தூக்க மாட்டாங்க. நரகத்துல முழப்பட முழு பாடசாலை சமூகம் வந்து கை தூக்காது. நீங்க தனியெல்லாம் சுவர்க்கம் போகணும்.
அல்லாஹ் சொல்லி காட்டுறான், மறுமை நாளையில் ஒவ்வொருவரும் தனித்தனியே வருவார்கள். அந்த நேரத்தில் உதவி செய்யறதுக்கு யாரும் நீக்க மாட்டாங்க. உலகத்துல அந்த புள்ளகள் எல்லாம் போகுது, ஏண்ட ஊர் புள்ளகள் எல்லாம் கொண்டாடுது, பாடசாலை புள்ளகள் எல்லாம் கொண்டாட போல ஏண்ட புள்ளைய மட்டும் எப்படி நான் இன்றைக்கு ஒதுக்கினீங்கன்னா உங்களோட புள்ள சமூகத்துல நல்ல புள்ளையா வரும், ஹராத்துக்கு எதிராக போராடுற புள்ளையா வரும், மறுமையில வெற்றி பெறறதுக்கு காரணமா இருக்கும். இன்றைக்கு நீ கூட்டத்தோடு சேர்ந்து கோவிந்தான் அனுப்பி வச்சா நாளைக்கு மறுமையில நரகத்துல எல்லாரோடையும் சேர்ந்து விழ வேண்டி வரும். தவறியாவது அடுத்தவன் எல்லாம் திருந்த உங்களோட புள்ள மட்டும் நரகம் போனா கை கொடுக்கறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. இதைத்தான் நாங்க வழிகாட்டணும். அதை அப்படி தாண்டி 8ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்புக்கு போனா இந்த மியூசிக் குரு என்ன மியூசிக் குரூப்பா பாடசாலையில் இருக்கக்கூடிய மியூசிக் குரூப்புக்கு ஆள் செலக்ட் பண்ணுவாங்க. உடனே எங்கட பிள்ளையோட பேரை நாங்க கொடுக்கிறது இல்லையா இல்லையா? பேண்ட் குரூப், இவர் முன்னுக்கு பெரிய ஒரு ஆயுதம் ஒன்றை தூக்கி சுத்தி சுத்தி போவாராம். இதை பார்த்து உமா அப்பா எல்லாம் சந்தோஷப்படுற, எதுக்கு? நரகம் போறத பார்த்து. எங்கட மகள் எடுபட்டிருக்கிறாங்க மியூசிக் குரூப்புக்கு, சந்தோஷப்படுறோம் நாங்க. நஅூது பில்லாஹ். ஹராத்தை செய்யறத பார்த்து பாவத்தை செய்யறத பார்த்து சந்தோஷம் அடைய அந்த புள்ள எப்படி வரணும்? இதுல எந்த நிகழ்ச்சிக்கும் நான் வரமாட்டேன். இதுல நீங்க சொல்ல முன்னுக்கு உங்களோட புள்ள சொல்லிட்டு வர அளவுக்கு சின்ன புள்ள காலத்துல இருந்து மியூசிக்ல வெறுப்பூட்டுங்க, மியூசிக்க ஹராம்ன்ற சிந்தனையை கொடுங்க, மியூசிக்க அதுல போகக்கூடாதுன்ற உணர்வை கொடுங்க. அது எங்க போனாலும் மியூசிக் நடக்கிறது அந்த புள்ள இருக்காது. அப்ப மறுமையில சந்தோஷப்படலாம். எனவே நாங்க பிள்ளைகளுடைய சந்தோஷம், பிள்ளைகளுடைய மகிழ்ச்சி என்று நாங்க தவறு விடுகிற இடத்தில் மிகப்பெரிய ஒரு பங்கு செலுத்தக்கூடியது இந்த மியூசிக் என்பதை நானும் நீங்களும் மறந்து விடக்கூடாது. தாலாட்டு பாடல்கள் படிக்கிறோம், போன்ல தாலாட்டு பாடல்கள் எடுத்து கொடுக்கிறோம். தாலாட்டு பாடல் சின்ன பிள்ளையா இருக்க கூட தூங்க வைக்கிறதுக்கு போடுற பாட்டு மியூசிக் கலந்து இருக்குது, போடலாமா? புள்ள தூங்குதுன்றதுக்கு போட்டு கொடுக்கிறதா? இல்ல. இது பிள்ளைகளுடைய உள்ளத்திலே நயவஞ்சகத்தனத்தை வளர்த்து விடும். மியூசிக் கலாச்சாரத்திலே ஊறிவிட்டால் அனைத்து வடிகட்ட சிந்தனைகளும் தப்புகளும் தவறுகளும் வருவதற்கு அது காரணமாகிவிடும் என்பதை மறந்துவிடக் கூடாது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லயகூனன்ன மின் உம்மத்தி அக்வாம், இந்த உம்மத்துல ஒரு கூட்டம் வரும்ன்றாங்க, இந்த உம்மத்துல இந்த சமுதாயத்துல ஒரு கூட்டம் வரும்ன்றாங்க. அர்த்தம் கியாமத்துக்கு முன்னால வரும். அவங்க செய்யற வேலை என்ன தெரியுமா? யஸ்ஹில்லூனல் ஹிர வல் ஹரீர வல் ஹம்ர வல் மஆசிஃப். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவங்க விபச்சாரத்தை ஹலாலாக்குவார்கள், மதுபானத்தை ஹலாலாக்குவார்கள், பட்டாடையை ஹலாலாக்குவார்கள், மியூசிக் கருவிகளை ஹலாலாக்குவார்கள். மஆசிஃப்னா மியூசிக் கருவிகளை ஹலாலாக்குவார்கள். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, இன்றைக்கு மியூசிக் எத்தனையோ வடிவத்துல வந்திருக்கு, எத்தனையோ வடிவத்துல வந்திருக்குது. ரசூலுல்லாஹ் முன்னறிவிப்பு செஞ்சுட்டு போனாங்க, இந்த கூட்டத்துல இந்த சமுதாயத்துல ஒரு கூட்டம் வரும், அவங்க மியூசிக் கருவிகளை ஹலாலாக்குவார்கள். இன்றைக்கு எங்கட சமூகத்திலேயே ஒரு சாரார் இருக்கிறாங்க, இது லேசான மியூசிக் தானே, இது லேசான மியூசிக் தானே என்று மியூசிக் லேசா போனா கொடுமை. எங்க அனுமதி வந்திருக்குது? ரசூலை எங்க அங்கீகரிச்சாங்க? ரசூலுல்லாஹ் அனுமதி கொடுத்த ஒன்றே ஒன்றுண்டா மியூசிக் கலக்காத, இசை கலக்காத தஃப் இருக்குது. ஒரு பக்கம் துறந்த ரபான், துப்பு துப்புன்னு சத்தம் கேட்குமே, அந்த ரபானுக்கு மட்டும் அனுமதி கொடுத்தாங்க. அதுலயும் சலங்கை சேர்ந்து விடுமாக இருந்தால் அது இசையில போய் சேர்ந்து விடும். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த அதை தாண்டி ஏகப்பட்ட மியூசிக் கருவிகள் வந்திருக்கின்றன. அந்த கருவிகளை பயன்படுத்தி அதுல மியூசிக் நாங்க செய்வோமாக இருந்தால் கியாமத்து நாளுடைய அடையாளம் என்று ரசூலுல்லாஹ் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. எனவே பிள்ளைகளுடைய சந்தோஷம், பிள்ளைகளுடைய மகிழ்ச்சி என்று எங்கெல்லாம் மியூசிக் அடையாளப்படுத்தப்படுதோ அந்த இடத்திலிருந்து நாங்களும் தூரமாகுவோம், எங்களுடைய பிள்ளைகளையும் தூரமாக்குவோம். அதனுண்டாகத்தான் ஈமானிய சமூகத்தை உருவாக்க முடியும் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, அதே போன்றுதான் நாங்கள் குறிப்பாக எங்களோட பிள்ளைகளுக்கு பொய் பேச பழக்கிறது. எங்களோட பிள்ளைகளுக்கு பொய் பேச பழக்கிறது. எப்படி எல்லாம் பழக்கிறோம் தெரியுமா? ஒரு குர்ஆன் மதரசாவுக்கு புள்ள வருது, ஒரு நாள் திடீர்னு வரல. ஏன் வரல என்று சொன்னா, நாங்க அந்த புள்ளைய குர்ஆன் மதரசா டைம்ல எங்கேயாவது கூட்டிக்கிட்டு போயிருப்போம், பக்கத்து வீட்டுக்கு போய் ஒரு அவர் ஊர்பலாய் பேசியிருப்போம், குர்ஆன் மதரசா மறந்திக்கும். சும்மா உதாரணத்துக்கு சொல்றேன்னா, உடனே என்ன பண்றது? அடே நாளைக்கு குர்ஆன் மதரசாக்கு போனா மௌலவி கேட்பாரு, இதுக்கு என்ன புள்ள கிட்ட சொல்லி அனுப்புறது, இப்படித்தான் நோயாளி பார்க்க போனேன்னு சொல்லு. இந்த புள்ளைக்கு தெரியும் நல்லா, என் உம்மா ஊர்பலாய் பேசத்தான் போனாலும் நோயாளி பார்க்க போகல. இப்ப இந்த புள்ள என்ன செய்யும்? அடே இப்படி ஒரு தவறை செஞ்சு இப்படி பொய் பேசி தப்பிக்கலாம். இந்த சிந்தனை புள்ளைக்கு உருவாக்கப்படுது.
சாதாரண விஷயம் அல்ல இது. பாடசாலைக்கு போகல. ஏன் போகல? நோய்க்கு மருந்தெடுக்க போனேன். அந்த புள்ளையே சில நேரம் கேட்கும், உண்மை நாங்க தான் ஹாஸ்பிட்டல் போகவே இல்லையே. இல்ல நீ இப்படி சொல்ல அப்பதான் தப்பலாம். எங்களோட வாழ்க்கையில் இது நடக்குதா இல்லையா? இப்படி பொய் பேச ட்ரைனிங் பயிற்சி கொடுக்கிறோமா இல்லையா? இந்த பொய் இந்த இடத்தோடு நிக்காது. இந்த பொய் இந்த இடத்தோடு நிக்காது. அவன் வளர்ந்து வளர்ந்து ஆளாகிற பொழுது அவன் தப்புறத்துக்கு வழி. இதுதான் அவனுக்கு உள்ளது. தப்புறத்துக்கு வழி பொய். தப்புறத்துக்கு வழி பொய். எத்தனை தடவை புள்ளையிட காதல இது கேட்டிக்கும். இது வளர்ந்து 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 வருகிற பொழுது அவன் எங்கேயாவது ஒரு தவற செஞ்சிட்டா உடனே பொய் பேசி தப்பலாம் என்ற முடிவுக்கு வந்துடுறான். நஅூது பில்லாஹ். இதுக்கு யார் காரணம்னு சும்மா யோசி பாருங்க. புள்ள சின்ன புள்ளையா இருக்க போல எங்கட வசதிக்கும் எங்கட வாய்ப்புக்கும் செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு புள்ளக்கு என்ன செய்யறது? பொய்ய காட்டி கொடுக்கிறது தப்புறத்துக்கு வழியா. அந்த புள்ள ஆளாகின போறோம் அவன் பொய்ய நகம. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? அல் கிஸ்பு பொய் இருக்கிறதே யஹ்தி இலல் ஃபுஜூர் கெட்டவைகளின் பக்கம் வழிகாட்டும். வல் ஃபுஜூர் பொய் இருக்கிறதே அது நரகத்தின் பக்கம் வழிகாட்டும். ஒரு மனிதன் பொய் பேசிக்கொண்டே இருப்பான் எது வரைக்கும்? ஹத்தா யுக்தப இன்தல்லாஹி கذாபா. அல்லாஹ்விடத்தில் பொய்யன் என்று எழுதப்படும் வரைக்கும் பொய் பேசிக்கொண்டே இருப்பான். அல்லாஹ் கிட்ட பொய் என்று எழுதப்பட்ட அதோட முடிஞ்சு வாழ்க்கை. ரசூல் என்ன சொல்றாங்க? பொய்ன்றது மனிதனை பாவத்தின் பக்கம் கொண்டு போய் சேர்க்கும்ன்றாங்க. சாதாரண விஷயம் அல்ல. நீங்க உண்மை பேசுற ஆளா இருந்தா நீங்க இன்றைக்கு துகர் தொழல்ல. சும்மா வச்சுக்கோங்க. உண்மை எப்படி மனுஷனுக்கு நல்லதா காட்டுன்னு பாருங்க. நீங்க தொழல்ல, தொழுக நேரம் முடிஞ்சு அடே வாப்பா வருவாரு தொழல்லையாண்டு கேட்பாரு, நான் உண்மையை சொல்லணுமே, உடனே தொழ ஆரம்பிச்சிருவீங்க. இந்த உண்மை நல்லதுக்கு வழிகாட்டும். பொய் இருந்தா என்ன தெரியுமா? பாப்பா வந்து கேட்டா தொழுதுன்னு சொல்றதானே. பொய் சொல்ற சிந்தனை வந்தா தப்பு செய்யறது ஒட்டவா வந்துடும். மகரிபுக்கு பிறகு குர்ஆன் ஓதணும். இதான் வீட்டு ரூல்ஸ். இன்றைக்கு குர்ஆன் ஓதல்ல. உண்மை பேசுற புள்ள என்ன தெரியுமா யோசிக்கும்? அடே வாப்பா வந்தா கேட்பாரு, உண்மையை சொன்னா அடிபடும், ஒரு 10 நிமிஷம் ஓதிட்டு வச்சிருவோம். உண்மை பேசுறது நல்லதுக்கு வழிகாட்டுமா இல்லையா? இல்ல. வாப்பா வந்தா ஒரு டூப் விடுறதானே. அப்படி வரப்போ ஒரு டூப் ஓதி அரவர் ஓதினேன். வாப்பா புள்ள ஓதி கொண்டு போயிட்டாச்சு. இந்த பொய் பாவத்துக்கு வழிகாட்டுதா இல்லையா? சும்மா யோசிச்சு பாருங்க. நீங்க 100 ரூபாய் சல்லி விழுந்திருந்துச்சு. மொத்தத்துல 100 ரூபாய் சல்லி விழுந்திருந்துச்சு. 100 ரூபாவை புறக்கி சேப்பில போட்டோம். போடும் பொழுது அடே பள்ளியில கேட்பாங்களே இங்க யாராவது 100 ரூபாய் கண்டீங்களாண்டு. கண்டு எடுத்து போட்ட நான் உண்மையை சொன்னா கல்லெண்டாவிருவேன். அதனால எடுத்த சல்லிய நேரா ரூம்ல கொண்டு போய் ஹஸ்ரத்துல கொடுத்துருவோம். இது நல்லதின் பக்கம் வழிகாட்டுமா இல்ல? உண்மை பேசுறது. பொய் பேசி தப்பலாம்னு உணர்வு வந்தா எடுத்து போடுவோம். கேட்டா பொய்ய விடுறதானே, நான் காணலன்னு. பொய் என்ன செய்யும்? பாவத்தின் பக்கம் வழிகாட்டும். இதைத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. எனவே நீங்க சின்ன வயசுல பொய் சொல்ல பழக்கிறீங்க. ஒரு குர்ஆன் மதரசா அடே உண்மையை சொல்லுங்க. அடிச்சா பெரும்பாலும் ஒரு அடி அடிக்க போறாரு, இல்லண்டா ஏதாவது ஒரு ஏச்சி ஏச போறாரு. இது எந்த பாதிப்பையும் கொண்டு வராது. பொய் பேச பழக்கிறீங்கன்னா பாடசாலையில திங்கட்கிழமை வரக்குள்ள நகம் வெட்டிட்டு வரணும், முடி வெட்டிட்டு வரணும். இதான் ரூல்ஸ் வைங்க. ஏதோ மறந்துட்டோம். அடே போனா ஏசுவாங்களே அடிபுடுமே. உம்மா சொல்லி கொடுக்கிறது. போய் கேட்டா சொல்லு, வாப்பா சல்லி தந்துட்டு போகல. உம்மா கிட்ட பேங்கா சல்லி இருக்கும். இவன் அடே உம்மா கிட்ட தான் சல்லி இருக்குதே போய் சொல்ல. நல்ல நல்ல இவன் இங்க போய் சாதாரண ஒரு பொய்யத்தான் சொல்லுவான். ஆனா பிறகு அது போய் பெரிய ஒரு வழிகேட்டுல கொண்டு போய் விட்டுரும் மனுஷன். அந்த ஸ்கூலையே திரட்டி அமைக்கிற அளவுக்கு போய் பேச ஆரம்பிச்சிருவான். சொல்லுங்க, உண்மையை சொல்லுங்க. இப்பதான் மறந்துச்சு, இது வெட்ட முடியல சொல்லு, நேரம் கிடைக்கல வெட்ட முடியல சொல்லு. அடிச்ச ஒரு அடிய வாங்கிக்க, ரிட்டர்ன் அனுப்பினா வந்து சேரு, முடிஞ்சு. இதால என்ன நடக்க போகுது? வாழ்க்கையில நரகத்துக்கு போற தவறு நடக்காது. நீங்க பொய் பேச பழக்கினீங்கன்னா அது நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். ஸ்காலர்ஷிப் எழுத போறத புள்ள, ஸ்காலர்ஷிப் எழுத போறதானே, ஸ்காலர்ஷிப் எழுத போற புள்ளாளுக்கு ஒரு ஃபார்ம் ஒன்று தருவாங்க. அந்த ஃபார்மை நிரப்பணும். அதுல முக்கியமான ஒன்று என்ன? உங்களோட வருடாந்த சம்பளம் எவ்வளவு, வருடாந்த சம்பளம் எவ்வளவு, எவ்வளவு போடுவீங்க? அதுல எவ்வளவு நினைக்கிறேன்? 3,60,000 போட்டிக்கு. அப்படித்தான் போட்டிங்கன்னு நினைக்கிறேன், மறந்து. 3 வருடாந்த வருமானம் 3,60,000. மாசத்துக்கு எவ்வளவு கூடும்? சும்மா யோசி பாருங்க. வருஷத்துக்கு கிடைக்கிறதுண்டா மாசத்துக்கு 36. நான் கேட்கிறேன், 36 தான் உங்களுக்கு சம்பளம் கிடைக்குதா? உங்களோட மாப்பிள்ளை 36 தேதி இன்னைக்கு வாழலாமா?
பொய்ய போடுறது. அவ ஸ்காலர்ஷிப் எடுக்கிறாரு, எங்க வாப்பட சம்பளம் இதை விட பன்மடங்கிக்குதே, இவர் பொய்யத்தானே போடுறாரு. இதுல தவறியாவது பாசாவினா மாதாந்தம் 5000 ரூபாய் 6000 ரூபாய் கிடைக்குது. முழுக்க பொய்யின் அடிப்படையில வந்த வருமானத்தை எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். நடக்குதா இல்ல இந்த ஹராம்? என்ன இது? புள்ளையிட சந்தோஷத்துக்காக, புள்ளையிட மகிழ்ச்சிக்காக நாங்க பொய்யையே அடிப்படையாக கொண்டு வாழ்க்கையை ஆரம்பிச்சிடுறோம். அந்த புள்ள அதனாலேயே நாசமா போக ஆரம்பிச்சிருது. எனவே தாய்மார்களே, சகோதரிகளே, எந்த கட்டத்திலையும் எங்கட புள்ளகள் நாசமா போறதுக்கு நாங்க காரணமா இருக்கக்கூடாது. உண்மைக்கு பழக்குங்க, உண்மையை சொல்லி பழக்குங்க. அந்த புள்ள நல்ல புள்ளையாக வரும்ன்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதே போல நாங்க விடக்கூடிய மிக முக்கியமான தவறுகள் என்ன தெரியுமா? இந்த பொம்பளை புள்ளகள் வயதுக்கு வரும் பொழுது, ஆம்பளை புள்ளகள் வயதுக்கு வரும் பொழுது, இன்னைக்கு பாடசாலை கலாச்சாரத்துல கெதரிங் சிஸ்டங்கள் நிறைய வந்திருக்குது. என்ன? ஆம்பளை புள்ளைய பொம்பளை புள்ளையோட பழக்கிறது, பொம்பளை புள்ளைய ஆம்பளை புள்ளையோட பழக்கிறது. ஓண்ட வகுப்பு புள்ளதானே, போய் பக்கத்துல உட்காரு, இவ புஷ் பண்றது. அவ இப்ப போய் உட்கார்றாளா மட்டும் தான் இருப்பான். அவன் இப்ப போய் உட்கார்றாளா மட்டும்தான் இருப்பான். வயசுக்கு வந்து தூக்கிக்கிட்டு ஓடவாளா மாறிடுவான். அப்பதான் நாங்க கவலைப்படுறது. நடக்குதா இல்லையா சமூகத்துல? அட புள்ளைக்கு என்ன ஊட்டணும்? வயசுக்கு வரும் பொழுது பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய பாடம் என்ன? அது மஹரமியத்தான பெண் அல்ல, அது அஜ்னபியத்தான பெண். அந்த பெண்ணோடு நீ வரம்போடுதான் நடக்க வேண்டும். பேசுகிற பொழுது இப்படித்தான் நடக்க வேண்டும். தனித்து பயணிக்க கூடாது. தனித்து ஒரு அறையில் வீட்டில் இந்த ஒழுக்கமெல்லாம் சொல்லிக் கொடுங்க. பாடசாலையில ட்ரிப் கூட்டிக்கிட்டு போறாங்க. பொம்பளை பிள்ளைக்கு வயசு 13, ஆனா படிக்கிற வயசு 8 தானே, 8ஆம் வகுப்பு தானே. 13 வயசுல உங்களை புள்ள கொமரு. என்ன செய்யறது? 3 நாள் ட்ரிப் போகுது. எந்த ஆண் துணையும் இல்ல, பாப்பாவும் இல்ல, நானாவும் இல்ல, தம்பியும் இல்ல. அந்த புள்ள 3 நாள் யாரோடையோ ட்ரிப் வைத்துட்டு வருது. நடக்குதா இல்ல இந்த ஹராம்? இந்த பாவத்தை நம்ம பிள்ளைகளோட சந்தோஷம் செய்யறோமா இல்லையா? அந்த பிள்ளைகள் வளரும் பொழுது நாங்க எப்படி வளர்க்கணும்? பாடசாலையில உன்னைய ட்ரிப்னு கூப்பிட்டா நீயே ஏலான்ட்டு வந்துரு. ஏன் போறேன்டா வாப்பாவோட வாரேன், இல்ல நானாவோட வாரேன், நான் மட்டும் வரமாட்டேன். வயசுக்கு வந்த தம்பி இருக்கிறார், கூட்டிக்கிட்டு வரும், இல்லையா நான் வரமாட்டேன். ஏன்? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, லா யஹ்லுவன்ன ரஜுலுன் பிம்ரஅத்தின், ஒரு பெண்மணி ஒரு அந்நிய ஆணோடு தனித்திருக்க கூடாது. வலா துஸாஃபிரன் நம்ரஅத்துன் இல்லா வ மஅஹா மஹரமுன், ஒரு பெண்மணி மஹரமியத்தான திருமணம் முடிப்பதற்கு தடை செய்யப்பட்ட ஆணுறவு இல்லாமல் பயணம் செய்யக்கூடாது என்று சொல்ற பொழுது ஒரு ஆண்மகன் எழும்பி கேட்டார், அல்லாஹ்வின் தூதரே, உக்துதிப்து ஃபீ கஸ்வதி கதா வ கதா, என்னுடைய பெயர் இன்னென்ன யுத்தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னுடைய மனைவி ஹஜ் செய்வதற்காக போயிருக்கிறாள். எப்படி நிலைமை பாருங்க. ரசூல் என்ன சொன்னாங்க? ஒரு பெண்மணி மஹரமியத்தான ஆண் துணை இல்லாமல், சில அறிவிப்புகள்ல கணவன் இல்லாமல் தனிமையில் பயணம் செய்யக்கூடாது. உடனே அந்த சஹாபி என்ன சொல்றாரு? ஏண்ட மனைவி ஹஜ்ஜிக்கு போயிருக்கிறா, என்னுடைய பெயர் இன்னென்ன யுத்தங்களுக்கு கொடுக்கப்பட்டீங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொல்லி இருப்பாங்க? பாதுகாப்பான பெண்களோட தானே போறாங்க, அப்படியா சொன்னாங்க? இல்லாட்டி நம்பிக்கையான ஆண்களோட தான் போறாங்க, அப்படியா சொன்னாங்க? இல்ல. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீ போ, உன்னுடைய மனைவியோடு சேர்ந்து ஹஜ்ஜை முடித்து விட்டு வாண்டாங்க. என்ன சொன்னாங்க? ஹஜ்ஜிக்கு போறதாக இருந்தாலும் யுத்தத்துக்கு பெயர் கொடுக்கப்பட்டவர் பெயரை கேன்சல் பண்ணி ரசூலுல்லாஹ் நீ போய் மனைவியோட ஹஜ்ஜி செஞ்சுட்டு வான்னு அனுப்பினாங்கடா. இன்னைக்கு நாங்க ஸ்கூல் ட்ரிப்னு சொல்லிக்கொண்டு, கல்வி சுற்றுலான்னு சொல்லிக்கொண்டு எங்கட வளர்ந்த பெண்மணிகளை எல்லாம் ஆண் துணை இல்லாம அனுப்புறோம்டா. இதுக்கு பேசிக் எங்க தெரியுமா வருது? பாலர் வகுப்புல இருந்து வருது. ஏன்னா இன்னைக்கு மொண்டசூரியிலே ட்ரிப் கூட்டிட்டு போக ஆரம்பிக்கிறாங்களே, நாங்கள் அனுப்பிட்ட வேலையை பாக்குறது. அடே மொண்டசூரியில பிள்ளைக்கு சொல்லிக் கொடுங்க, மொண்டசூரி நடத்துறவங்கள்ட்ட சொல்லுங்க. உங்கள்கிட்ட வேலை படிச்சு கொடுக்கிறது தான். ட்ரிப் கூட்டிக்கிட்டு போற வேலையை குடும்பமா நாங்க பாக்குறோம். ஏண்ட பிள்ளைய ட்ரிப்புக்கு கூப்பிடாதீங்க, பிள்ளைக்கு சொல்லிக் கொடுங்க. மத்தவங்க எல்லாம் ஹராமான முறையில சந்தோஷப்படட்டும். உனக்கு இது இல்ல, உனக்கு ட்ரிப் வேணுமா, நான் வாரேன், இந்த பாப்பா இருக்காரு, இந்த நானா இருக்காரு, கூட்டிக்கிட்டு போவாரு. வருஷத்துக்கு ஒருக்கா கூட்டிக்கிட்டு போவோம், தேவை வந்தா கூட்டிக்கிட்டு போவோம், தனி அனுப்ப மாட்டேன். பொறுப்பில்லாம இந்த பருவத்துல, சின்ன பருவத்திலேயே எனக்கு ஆண் துணை இல்லாமல் நான் வெளியிறங்க கூடாதுன்ற சிந்தனையை கொடுத்துருவோம்டா. ஓ லெவல் வகுப்பு போனாலும், ஏ லெவல் வகுப்பு போனாலும், யூனிவர்சிட்டி போனாலும் அவள் புடியா நிற்பாள். நான் ஆண் துணையோடு தான் வெளியிறங்குவேன், ஆம்புல மாடி தனிய சுத்தமாற்ற முடிவுக்கு வருவாள். இது நாங்க மொண்டசூரி காலத்திலேயே இளிச்ச வாய் மாதிரி, எவன் கூப்பிட்டாலும் நீ போ, எவன் கூப்பிட்டாலும் வா.
இப்படி பழக்கிட்டோன்னு அவளுக்கு ஆணுடைய பெருமதி தெரியாது, அவள் ரோட்ல இறங்கி சுத்தாரு. நடக்குதா இல்லையா இது? நடக்குதா இல்லையா இது? எனவே தாய்மார்களே, சகோதரிகளே, மொண்டசுரி காலத்திலிருந்து புள்ளகளை கூட்டுங்க. பாடசாலை ட்ரிப்பா நான் வந்தா போ, ஆண் துணை வந்தா போ, இல்லையா இல்ல. ஆம்பளை பிள்ளையாரும் இந்த ஒழுக்கத்துல பழக்குங்க. ஆம்பளை பிள்ளைக்கு தனியா போகலாம், வேற இந்த ஒழுக்கத்துல பழக்குங்க. உனக்கு ஒரு பொறுப்புதாரி இருக்கிறார், அந்த பொறுப்பை இழந்து நீ செயற்படக்கூடாது என்ற உணர்வை கொடுங்க. எங்க போனாலும் அந்த பொறுப்புணர்வோடு வாழ்வான். பொம்பளை பிள்ளைகளுக்கு சின்ன வயசுல இருந்து விட்டுங்க, நீ உண்ட வாப்பா உண்ட நானா தம்பி போன்ற மஹரமியத்தான உறவுகள் இல்லாம பயணம் போகாது. அது மச்சானா இருந்தாலும் சரி, அல்லது குடும்பத்தில் உள்ள மஹரம் இல்லாத ஆணாக இருந்தாலும் சரி, உனக்கு அந்நிய ஆணோடு பயணம் இல்லை. இதை உணர்த்தி ஊட்டி வளர்த்தீங்க என்று சொன்னா அந்த பெண் சமூகத்தை பாதுகாக்கலாம். எனவே தாய்மார்களே, சகோதரிகளே, எப்பொழுதும் நாங்கள் பெண் பிள்ளைகளும் சரி, ஆண் பிள்ளைகளும் சரி, இஸ்லாமிய வரம்புக்குள் வளர்க்கப்பட வேண்டுமாக இருந்தால் நல்லதை சொல்லிக் கொடுப்போம், மார்க்கத்தை சொல்லிக் கொடுப்போம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு வயசுக்கு வந்தில்ல, ஒட்டகத்துல பின்னால் ஏற்றி வச்சுக்கிட்டு வராங்க. யா குலாம், ஏ சிறுவனே, உஅல்லிமுக கலிமாத்தின், உனக்கு நான் சில வார்த்தைகளை சொல்லித் தருகிறேன், நீ மனனமிட்டுக்கொள். இஹ்ஃபதில்லாஹ யஹ்ஃபதுக, நீ அல்லாஹ்வுடைய சட்டதிட்டத்தை, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நீ பாதுகாத்துக்கொள், அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். இஹ்ஃபதில்லாஹ தஜிதுஹு துஜாஹக, நீ அல்லாஹ்வுடைய மார்க்க வரம்பை பேணி நட, அல்லாஹ்வுடைய உதவியை உன்னுடைய கண்ணெதிரே கண்டுகொள்வாய். யாருக்கு படிச்சு கொடுக்கறாங்க? சின்ன புள்ளை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்களுக்கு எப்படி வாழணும்ன்றத படிச்சு கொடுக்கறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய பேரப்புள்ள சின்ன புள்ள ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஈத்தம் பழத்தை எடுத்து வாயில போடுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செஞ்சாங்க? விரல குத்தினாங்க, ஈச்ச பழத்தை வெளியெடுத்து அப்படின்னாங்க, துப்பு துப்பு வெளியெடுத்து போட்டு சொன்னாங்க, இந்த ஈத்தம் பழம் சதக்காவுடைய ஈத்தம் பழமாக இருந்தால் முஹம்மதுடைய குடும்பத்துக்கு இது ஹலால் ஆகாதே அப்படி. அடே, சந்தேகம் வந்த இடத்திலேயே ரசூலை இவ்வளவு பேணுதலா நடந்தாங்கண்டா ஹராம் என்று விளங்கினது நாங்க சர்வசாதாரணமா செய்யறோம்டா. அல்லாஹு அக்பர். தாய்மார்களே, சகோதரிகளே, நல்லதை படிச்சு கொடுங்க, நல்லதை காட்டி கொடுங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவி உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மகன் உமர் இப்னு அபீ சலமா ரசூலுல்லாஹ்வுடைய வளர்ப்புல வளர்ந்தாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய வளர்ப்பு மகன், மனைவியோட மகன், சின்ன பிள்ளையா இருக்கிற நேரம் ஒரு சகன்ல ரசூலுல்லாஹ்வோட உட்கார்ந்து சாப்பிடுறாங்க. அவர் என்ன பண்றாரு? இடது கையால சாப்பிடுறாரு, இந்த பக்கமும் புறக்கிறாரு, அந்த பக்கமும் புறக்கிறாரு, முழு சகன்லையும் கை ஓடி ஓடி வருது. நாங்க என்ன சொல்லுவோம்? புள்ளதானே இப்படித்தான் தின்னு முண்டுவோம், அப்படித்தானே? தாய்மார்களே, சகோதரிகளே, ரசூலுல்லாஹ் தன்னுடைய வளர்ப்பு மகன் அந்த சின்ன புள்ளையை அழைத்து சொன்னாங்க, யா குலாம், ஏ சிறுவனே, சம்மில்லாஹ, நீ பிஸ்மில்லாஹ் சொல்லி சாப்பிடு. வகுல் பியமீனிக, உன் வலது கையால சாப்பிடு. வகுல் மிம்மா யலீக, உனக்கு முன்னால உள்ளதை சாப்பிடு என்று அந்த சின்ன புள்ள வயசுலையும் அழகான ஒழுக்கங்களை, நல்ல விழுமியங்களை படிச்சு கொடுத்தாங்க என்று சொன்னா, அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, பிள்ளைகளை வளர்க்கின்ற பொறுப்பில் இருக்கின்ற தாய்மார்கள், சகோதரிகள், இந்த அடிப்படையை ஆழமா விளங்குங்க. என்னுடைய செயற்பாடுகளால, என்னுடைய நடவடிக்கைகளால என்னுடைய பிள்ளை குட்டிகள் வழி தவறிவிடக் கூடாது, நாசமாகிவிடக் கூடாது. எனவே நல்லதை படிச்சு கொடுப்போம், நல்லதை சொல்லிக் கொடுப்போம். தாய்மார்களே, சகோதரிகளே, பிள்ளைகளுக்கு கொண்ட கட்டுறீங்களா? எப்படி கட்டணும்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, கான ரசூலுல்லாஹ் யுஹிப்பு தயம்முன ஃபி குல்லி ஷை'ந்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் எல்லா விஷயத்திலையும் வலதை விரும்புவார்கள் என்று சொன்னாங்க. வலதை விரும்புவார்கள் எதிலெல்லாம்? ஃபீ தரஜுலிஹி, தலவாரினாலும் வலது பக்கத்தை முதலாவது வாடுறது, இடது பக்கத்தை இரண்டாவது வாடுறது. வஃபீ தனக்குலிஹி, செருப்பணிந்தாலும் வலது காலால செருப்ப போடுறது, இடது காலால செருப்ப கலட்டுறது. வஃபீ தஹூரிஹி, wudu எடுத்தாலும் வலதால ஆரம்பிக்கிறது. வஃபீ குல்லி ஷை, எல்லா விஷயத்தையும் ரசூலுல்லாஹ் வலதால ஆரம்பிப்பாங்க. ஒவ்வொரு நாளும் காலையில பாடசாலைக்கு அனுப்புற நேரம் பல்லு தீட்டுறீங்க, பல்லு தீட்டுற நேரம் எங்கிருந்து ஆரம்பிக்கணும்? புள்ளகளுக்கு சொல்லிக் கொடுங்க. வலது பக்கத்து பல்ல முதலாவது தீட்ட சொல்லிக் கொடுங்க. அதுல குடிக்கிற முறை அந்த டாக்டர் சொன்ன முறை, இந்த டாக்டர் சொன்ன முறை எல்லாம் சொல்லி கொடுக்கிறோம். ரசூலுல்லாஹ் சுன்னாவை சொல்லி கொடுக்க ஆள் இல்ல. தாய்மார்களே, சகோதரர், சொல்லி கொடுங்க. நீ பல்லு தீட்டுற முதலாவது வலது பக்கத்தை தீட்டு, அதுக்கு பிறகு இடது பக்கத்தை தீட்டு சொல்லி கொடுங்க. அப்படி கை கால கழுகுற நேரம் முதலாவது வலது கையை கழுகு, முதலாவது வலது கால கழுகு சொல்லி கொடுங்க.
தாய்மார்களே, சகோதரிகளே, அப்படியே வந்தா நீங்க தான் தலைவாரி விடுறீங்க. தலைவாடுற நேரம் முதலாவது வலது பக்கத்தை வாருங்க, முதலாவது வலது பக்கத்தை வாருங்க, அதுக்கு பிறகு இடது பக்கத்தை வாருங்க. பொம்பளை பிள்ளைக்கு கொண்ட கட்டுறீங்களா சொல்லுங்க, ஸ்கூலுக்கு 2 கொண்ட, அதுதான் ஒழுக்கமான கொண்ட. நீங்க வீட்டுக்கு எப்படியும் இருக்கலாம், வீட்டுக்கு வெளியே போற நேரம் ஃபர்தாவுக்கு மேல விளங்குற கொண்ட கட்டப்படாது, நரகத்துக்கு போற கொண்டாண்டாங்க ரசூலுல்லாஹ். சுவனத்து வாசையையும் அந்த கொண்டைக்குரிய பெண்மணி காண மாட்டாண்டாங்க. பெண்கள் அந்நிய ஆண்களுக்கு முன்னால பாதையில போற நேரம் எப்படி கொண்ட கட்டணும், தொங்கத்தான் கொண்டைய போடணும், தூக்கி கட்டக்கூடாது. அப்ப அதுக்கு லேசான வழி என்ன, பாடசாலைக்கு கட்டுவாங்க பின்னல் கொண்ட, அதை கட்டுற நேரம் எப்படி கட்டணும், ரசூலுல்லாஹ் வலது பக்கத்தை முதலாவது செஞ்சாங்களா, மகளே முதலாவது வலது கொண்டைய போடு, 2வது இடது. இது சின்ன புள்ள காலத்திலிருந்து ஊட்டுங்க, அது அப்படியே பழகிடும். வலதத்தான் முதலாவது தலையில நடுகோடு எடுத்து தானே வாருவோம் நாங்க, வலது பக்கம் இடது பக்கம். தாடிய வாடுறதா உங்க ஆம்பளை பிள்ளைக்கு சொல்லிக் கொடுங்க, வலது பக்கம் முதலாவது வாரு, அதுக்கு பிறகு 2வது இடது பக்கம், இப்படி பழக்குங்க. அதுக்கு பிறகு சொக்ஸு போடுறீங்க, சப்பாத்து போடுறீங்க, கலிசம் போடுறீங்களா, புள்ளைக்கு நிக்கர் போட்டு விடுறீங்களா, என்ன செய்யணும், மகளே முதலாவது வலது கால போடு. சின்ன புள்ள வயசுல இருந்து வலது உட்படுத்த பழக்குங்க. சொக்ஸு போடுறீங்க, வலது காலத்தை சில நேரம் மறந்து இடது காலத்தை தந்துரும், மகளே வலது காலத்தாண்டு வலது கால சொல்லி சொல்லி என்ன செய்யுங்க, புள்ளைக்கு பாடம் நடத்துங்க. அது அவங்களோட இயல்பான வாழ்க்கையில வந்துரும். சப்பாத்த போடுற நேரம் முதலாவது வலது காலால போடுங்க, இடது காலால போடுங்க, இடது காலால கலட்டுங்க. இப்படி நாங்க சொல்லி சொல்லி படித்து கொடுத்து பழக்குவோமாக இருந்தால் நிச்சயமாக இந்த பிள்ளைகளை மார்க்க வரம்போடு வளர்க்கலாம். தாய்மார்களே, சகோதரிகளே, எனவே எங்கட வாழ்க்கையில நாங்க தெரியாமல் அல்லது தெரிந்தும் தவறுதலாக அல்லது சந்தோஷம் தானே, மகிழ்ச்சி தானே, எங்கட பிள்ளைய வச்சு நாங்க தானே சந்தோஷப்படணும், இப்படி பல காரணங்களை சொல்லிக் கொண்டு பாவமான மார்க்கம் தடுத்த காரியங்களை செய்து விடாமல் இஸ்லாமிய வரம்புக்குள் இருந்து கொண்டு நல்ல விடயங்களை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து அந்த பிள்ளைகளை சிறு வயதிலிருந்து வளர்க்க முடியுமாக இருந்தால் நிச்சயமாக நல்ல ஒரு சமூகத்தை உருவாக்கலாம். எனவே எங்கட வாழ்க்கையில தெரியாமல் நடக்கின்ற இது போன்ற தவறுகள், என்னால ஞாபகம் உள்ள அளவுக்கு பரவலாக செய்கிற சில தப்புகள் தவறுகளை சுட்டிக்காட்டி இருக்கிறேன். இது அல்லாமல் செய்கிற தப்புகள் தவறுகள் இருந்தாலும் முடிவெடுங்க. குர்ஆன் சுன்னாவுக்கு மாற்றமான, அல்லாஹ்வை கோபமூட்டுகின்ற, அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாவுக்கு மாற்றமான எதையும் நான் செய்ய மாட்டேன். மார்க்க வரம்புள்ளுக்குள்ள விடயங்களை புள்ளகளுக்கு சொல்லிக் கொடுத்து படிச்சு கொடுத்தவர்களை நான் நல்லவர்களா வளர்ப்பேன் ஒரு முடிவுக்கு வந்தா மறுமை நாளையில எங்களுடைய பிள்ளை குட்டிகளால் சுவர்க்கம் போக முடியும், நரகத்தை விட்டும் தூரமாக முடியும். எனவே இந்த உலகத்திலே பிள்ளைகளை பாக்கியமாக பெற்றிருக்கிற நாங்கள் மார்க்க வரம்புக்குள் இஸ்லாமிய வழிகாட்டலுக்குள் எங்களுடைய பிள்ளைகளை வளர்த்து சுவர்க்கத்துக்கு தகுதியான பெற்றோர்களாக நாங்கள் மாறுவதோடு எங்களுடைய பிள்ளைகளையும் சுவர்க்கத்துக்கு தகுதியான வாழ்க்கை வாழுகிற நிலையில் விட்டு செல்லுகின்ற பெற்றோர்களாக மாற நாங்கள் ஒவ்வொருவரும் முயற்சி செய்வோம். வல்லவன் ரஹ்மான் எங்கள் அனைவருக்கும் அதற்கு துணை புரிய வேண்டும். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت يا رب يا الله.